ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமன் குக்கடியோ டோன்ட் பிரேக் மை ஹார்ட் 2/2 ஃபைனல் பார்ட்டா, ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஃபஸ்ட் பார்ட் எப்படி வச்சுக்கோனா, நம்ம ஜங்குக்கு ஜிம்மில் கிட்னாப் பண்ணிடுறாங்க. நம்ம அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஃபுல்லாக எரராக இருக்குது. அதை பார்க்கும்போது ஒரு நல்லா டவுட்டு தான் கிளியராக தெரியுது. கண்டிப்பாக கிட்னாப் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் தான் புரியல. எதுக்காக கிட்னாப் பண்ணவங்க டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ண வச்சுட்டு போயிருக்காங்க? என்ன ரீசனாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எங்களை ஃபாலோ பண்ணி இவ்வளோ தூரம் எனிமி வந்திருக்காங்களா? இப்படி எனக்கு இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி யாரும் எனிமி இருந்ததே இல்லையே. அது என்னை ஜிம்மில் கிட்னாப் பண்ணுறா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம நினைக்கிறாங்க. அவரெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பேனிக் ஆகுது. இப்போது என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு நம்ம அது லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க சொல்லிட்டு நம்ம அப்படியே சர்ச் பண்ணி தேட ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கே போயிருப்பா சொல்லிட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அக்கா ஒரு கேப் புக் பண்ணிட்டு நான் சொல்கிற பிளேஸ்க்கு போக முடியுமா சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அவர் லொக்கேஷன் இந்த ஒரு லொக்கேஷன் சொல்லிட்டு லேண்ட்மார்க் சொல்கிறாங்க. அந்த லேண்ட்மார்க்கு அந்த காரும் போயிட்டுருக்கு. அந்த கார் டிரைவர் சொல்கிறாங்க இது வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் போங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு ஃபைனலான அப்படியே ஒரு மாதிரி தேடிட்டே போயிட்டுருக்காரு. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தா ஜவுக் தாண்டா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிற? முன்னாடி நான் என்ன சொன்ன கரெக்டாக பண்ணி இப்போ என்னாச்சு உனக்கு? நீ வந்துட்டு அவனுக்கு டைம் கொடுத்தாரு, நீ ஏன் சொல்லவே இல்லை? அந்த பார்ட்டியில் நான் பார்த்தேன் அவன்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருக்கான். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஏன் இப்படி பண்ணா சொல்லி கேட்குறாங்க. டிவோர்ஸ் நோட்டில் சைன் பண்ணுன்னு சொல்கிறேன், பண்ணவே மாட்டேன். ஏன் உனக்கு என்ன கஷ்டம் தான் சைன் பண்ணி கொடுக்க? நான் தாண்டா உனக்கு ஹஸ்பண்டு, நான் தான் உன் பாய் ஃப்ரெண்ட், உனக்கு எல்லாமே நான் தாண்டா. அப்படி இருக்கும் உனக்கு என்ன ஆச்சு சொல்லிட்டு நம்ம ஜங்க் நினைக்கிறாங்க. ஒரு நான் அந்தளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வர அளவுக்கு பண்ணிட்டல, அது குளோரோஃபார்ம் வச்சு கூட்டிகிட்டு வர அளவுக்கு பண்ணிட்டல. ஸோ நம்ம ஜங்க் நினைக்கிறாங்க. இருக்கட்டும், உனக்கு நான் என்னோடய வேல்யூ புரியல சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா நீ மேரேஜ்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசாக நினைக்கிறேன். நான் லவ் பண்ணுறேன்டா, சின்சியராக லவ் பண்ணுறேன், எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க. மேபி உனக்கு டேம் மேலே ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துருச்சா சொல்லி ஜங்கு நினைக்கிறாங்க. அப்படி வந்திருக்கக்கூடாது, ஓகேவா? எனக்கு தான் சொல்லி ஜங்கு சின்ன டைட்டாக பண்ணிக்கிறாங்க. அவர் மயக்கத்தில் இருக்காரு. இங்கே பாரு, அவனை யாருக்காக எதுக்காக கொடுக்க மாட்டேன், ஓகேவா? இந்த நியூஸில் விட்டு போகிறப்ப நீ நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருப்போம், ஓகேவா? உனக்கும் டேக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு இப்போ பிரேக் ஆகிட்டு, ஓகேவா? இதுக்கப்புறம் அவனுக்கு எதுவுமே இல்லை. நீ சைன் போட்டு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் எதுவுமே உனக்கு எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்க் நினைக்கிறாங்க. என்னோட பிஸ்னஸ் கான்ட்ராக்டும் முடிஞ்சிருச்சு. 2 வீக்ஸ் தான் அந்த ஒர்க் முடிச்சு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அவனுக்கு எதுவுமே இல்லை. ஃபைனல் பேபி என்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு ஜங்க் நினைக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜங்குக்கு ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் சாரை கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தா அங்கே பாடி கார்டெலாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஜங்க் அப்படி ஜிம்மில் பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறாங்க. பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போயிட்டு ஒரு பெட்ரூமில் படுக்க வச்சுட்டு அந்த லக்கேஜே வேறு ஒரு பிளேஸில் வச்சுட்டு வெளில வராங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு ஒர்க் விஷயமா போகிறேன், நான் போயிட்டு வர வரைக்கும் பத்திரம் பார்த்துக்கோங்க. இவன் தான் என்னோட ஒய்ஃப், உங்களுக்கு தெரியாத சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. சார் ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்க் தான் அவர் எப்படி புலம்பிகிட்டே போகிறாரு. இந்த அப்பா இருக்காரு, இவரால் தான் என் லைஃபை ஸ்பாயில் ஆகிடும் போல. எப்போ பார்த்தாலும் நான் எந்த கண்ட்ரிக்கு போனால் அங்கே ஒரு ஒர்க் வச்சுறாரு. இவருக்கு மட்டும் எங்கே இருந்தால் டீல்லாம் வருமோ தெரியல. இப்போ பாரு, எனக்கு இங்கே வந்து கூட நான் இங்கே என்னோடய ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ட்ரீமோட இங்கே வந்திருக்கேன். இங்கே பார்த்தாக்கா அவர் என்ன எனக்கு ஒரு ஹார்பரில் ஒரு ஒர்க் வச்சுட்டாரு சொல்லிட்டு இந்த கண்டெய்னர் இப்போ வந்து அதை நான் ட்ரக்கை வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் அதை சர்ச்சேஸ் பண்ணி எடுத்து என்னோட கண்டெய்னருக்கு மாற்றணுமா சொல்லிட்டு இப்போ அவர்கிட்ட போயிட்டுருக்காரு. அவர் பண்ணிட்டு 2-3 பேரும் போயிட்டுருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஜேகே வந்துட்டு நியூசிலாண்டோட ஒரு ஹார்பருக்கு தான் போகிறாரு, ஓகேவா? உங்கள் அப்பா கொடுத்துருக்காரு ஒரு ஒர்க்கு, அதில் அந்த ஒர்க்கு பண்ண தான் நம்ம ஜேகே போயிட்டுருக்காங்க. ஃபைனலாக பேபி என்கிட்ட வந்துட்டான், நாளைக்கு மார்னிங் மேரேஜ் தான் அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்காரு. அப்படி இந்த பக்கம் நம்ம அந்த லேண்ட்மார்க்கை தேடி வந்துட்டு இருக்காங்க. கார் போய்கிட்டே இருக்குது, ரொம்ப தூரம் போகுது. ஃபைனலாக ஒரு பிளேஸ்க்கு வந்து நிற்குது. இப்போ அந்த டிரைவர் பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க. சொல்லுங்க. இதுக்கு மேலே போகிறது டேஞ்சர் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஆமாம், இங்கெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இல்லீகல் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. இது ரொம்ப சேஃபான பிளேஸ் இல்லை சார், ஓகே? அதனால் இதுக்கு மேலே நாங்கள் போவேன் நான் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் டூரிஸ்ட் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு ரொம்ப அந்த பர்சன் சொல்ல டிரைவர் சொல்ல இப்போ நம்ம பார்க்குறாங்க. இல்லை இதுக்கப்புறம் இங்கே வர வேணா நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சார் சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவரும் அந்த டாக்ஸிக்கு மணி வந்து பே பண்ணிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த லேண்ட்மார்க் நோட் பண்ணி போயிட்டே இருக்காரு. கண்டிப்பாக 2 ஜிம்னா யாரும் உங்கள் கிட்ட பண்ணிட்டு வந்துருக்காங்க சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. 2 ஜிம்னா அப்போ நான் விட்டுற மாட்டேன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டே இருக்காங்க. இப்போ ஃபேஸ் மாஸ்க்லாம் வேர் பண்ணியிருக்காரு. ஃபேஸ் மாஸ்க் ஒரு ஹோடி, பிளாக் கலர் ஒரு ஹோடி போட்டு அவர் போயிட்டுருக்காரு. இப்போது அங்கே லைனாக ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் பெரிய ஒரு மாதிரி கெஸ்ட் ஹவுஸ், ஒரு மாதிரி குடவுன், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பார்த்தாலே எதுவும் கொஞ்சம் அந்தளவுக்கு நல்ல சேஃபான பிளேஸ் இல்லை அப்படி சொல்லிட்டு சம் இல்லீகல் ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த மாதிரி பிளேஸாக ஸ்டே பண்ணுவாங்க. அப்படி ஒரு பிளேஸ் தான் அது. இப்போ நம்ம பார்க்குறாங்க. இந்த ஒரு பிளேஸ்க்கு என்னோட ஜிம்மில் கூட்டிகிட்டு வர அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது? என்னோடய ஒய்ஃபை இப்படி கிட்னாப் பண்ணி வர அளவுக்கு யாருக்கு தைரியம்? அதுவும் நியூசிலாந்து வரைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. நினச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. உனக்கு ஒன்றும் ஆகாஜிமின், ஓகேவா? நம்ம பக்கத்தில் தான் இருக்கா சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு வந்துருக்காரு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய பில்டிங் காமிச்சிட்டு அந்த பில்டிங் பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அந்த கெஸ்ட் ஹவுஸில் இப்போ பாயிண்ட் ஆகுது. இப்போது
டே அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்கடா. உள்ளே போகும்போதே அங்கே ஒரு பில்டிங் பார்த்தா நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க, அவர் செக் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக அது அங்கே லேண்ட் ஆகுது. அந்த லேண்ட் மார்க் அங்கே தான் பாயிண்ட் பண்ணுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பாடி கார்ட்ஸ் தான். இவங்களை மொத்த பேர் அடிச்சுட்டு உள்ளே போகிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் என் ஜிமின் ஃபஸ்ட் சேஃப்டியாக இருக்கா நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கொஞ்சம் தள்ளி போகிறார். பேக் டோர் வழியாக போகிறாரு. போகும்போது அங்கே பாடி கார்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க. அவங்க அப்படி ஒவ்வொருத்தவங்க கல்லையும் மண்ணை தூக்கிட்டு அப்படி ஒரு நைஸாக எஸ்கேப் பார்க்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்த்துறாங்க. டே அங்கே அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட அந்த எல்போ வச்சுட்டு அவங்க அந்த பர்சனுடைய நெக்குக்கிட்ட அட்டாக் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த பர்சன் அப்படி ஒரு சுடுக்கு விழுந்த மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. அப்படி மெதுவாட்டே என்ட்ராகிறாங்க. அந்த பேக் டோர் வழியாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ட்ராகி பார்த்தா உள்ள பாடி கார்ட்ஸாக இல்லை, எல்லாமே வெளில தான் இருக்காங்க. உள்ளே ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. இப்போ டே பார்க்குறாங்க, இது யாரோட வீடாக இருக்கும், இது இங்கே யாருக்கு என்ன பண்ணுறது பாஸ்வேர்ட் நம்ம டே அப்படி சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்க்கும்போது இப்போ அந்த மொபைல் செக் பண்ணும்போது அது ரைட் சைடு காமிக்குது. ஏன்னா இப்போ நம்மகிட்ட மொபைலோட டேரக்ஷன் வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஓகேவா அப்படி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ரைட் சைடு ரூமு, அங்கே ஒரு பெரிய ரூம் இருக்குது. இப்போ அந்த டோர் ஓப்பன் பண்ணுறது பார்த்தா டோர் அப்படின்னா லாக் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ண முடியல. என்ன ஓப்பன் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டே தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஓப்பன் ஆக மாட்டேது. இப்போ ஒரு கடத்துக்கு என்ன பண்ணுறாரு, அவர் கையில் ஒரு கீ மாதிரி வச்சுருக்க ஜஸ்ட் ஒரு ஒரு குட்டி ஒரு அயன் மாதிரி வச்சுருக்காரு. அதை லைட்டாக ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டு அதை அப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. அது ஓப்பன் ஆகிடுது. ஏன்னா அது வந்து இன்டர்லாக் பாஸ்வேர்டு தான். அது இப்போ நான் இன்டர்லாக் டோர் தான். அது ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். ஒரு ஹுக் மாதிரி இருந்துச்சுன்னா அது ஓப்பன் பண்ணிட முடியும். இப்போட்டே அந்த ஒரு ட்ரிக்கை வச்சு தான் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிமின் பெட்டில் அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. எப்படின்னா அப்படி தூங்கிட்டு இருக்க மாதிரி அழகாக படுத்திருக்காரு. பக்கத்தில் வந்து பார்த்தா அவருக்கு பக்கத்தில் சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போது டே பார்க்குறாங்க, இதெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டே வந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அங்கே நம்ம ஜிமினுக்கு தேவையான குடிக்கிறதுக்கு தண்ணி, அப்புறம் சம் ஃபுட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. இதை டே பார்க்குறாங்க, எனக்கு புரியல, என் ஜிமினை யாரும் கூட்டிகிட்டு வந்து சொல்லி பார்க்குறாங்க. ஜிமினுக்கு பாரு சொல்லிட்டு நம்ம ஜிமினை எழுப்புறாங்க. இப்போ ஜிமின் பார்த்தா மயக்கத்தில் இருக்காரு. என்னாச்சும் உனக்கு சொல்லிட்டு பட்டே தான் அப்படி ஜிமினை கிட்ட போய் நோஸ் கிட்ட போயிட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா குளோரோஃபார்ம் ஸ்மெல் அடிக்குது. அது பார்க்குறாங்க. அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக யாரோ இந்த அளவுக்கு மயக்கி கூட்டிட்டு வந்துருக்காங்களா சொல்லிட்டு அவர் பக்கத்தில் தண்ணி இருக்காங்க எடுத்துட்டு ஜிம்மோட ஃபேஸில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிக்கிறாங்க. இப்போது ஜிம்மோட ஐஸ் ரொட்டேட் பண்ணுறாரு. ஏன்னா இங்கே வந்து 3 hours இருக்கும் மேலே இருக்கும். அதனால் அவர் கொஞ்சம் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் அடிக்க இப்போ நம்ம ஏன்னா ஜங்குக்கு வந்து குளோரோஃபார்ம் கொஞ்சமாக தான் போட்டிருப்பாரு. அந்த ரீசனால் அவர் ரொம்ப டீப் மயக்கத்துக்கு போகல. ஒரு 3 hours ஐஸ் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு தான் அந்த இருந்திருக்காரு. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஐஸ் ஓப்பன் பார்த்து டேவை பார்த்து ஷாக்கு. அப்போ ஜிமின் பார்க்குறாங்க டே எப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் போட்டு டேவை ஹக் பண்ணிடுறாரு. பயந்துருப்பாரு. அதனால் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அங்கே சாரி சொல்கிறாங்க. எனக்கு புரியல ஜிமின், எதுக்காக சாரி சொல்கிறேன், என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. சாரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல, எதுக்கு சாரி சொல்கிறேன், உன சுற்றி என்ன ஜிமின் நடக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு இப்போ ஒரே ஒரு டவுட் இருக்குது, அதை கிளியர் பண்ண சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. இப்போது நம்ம கேட்குறாங்க டிவோர்ஸ் பேப்பரில் எப்படி சைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க, உன்னை யார் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண சொன்னது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி உன்னை யார் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண சொன்னது அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின், என்னோட எனிமீஸ் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஓகேவா, நான் அந்தளவுக்கு முட்டாரும் இல்லை. டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண சொல்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக என்னோட எனிமையாக இருக்க மாட்டாங்க. நான் கேட்குறேன், நீ ஹானஸ்டன்ட்டு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் டேக்கிட்ட ஹீ இஸ் மை பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதான், டேக்கு ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சி. இப்போது நம்ம பார்க்குறாங்க. ஜிமின் எனக்கு புரியல, பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறா, என்ன சொல்கிறா கேட்குறாங்க. இப்போது ஜிமின் தான் அப்படியே ஹெட் டவுன் பண்ணிடுறாரு. என்னை மன்னிச்சிருங்க, அவங்க என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படி சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் உனக்கு சொல்கிறாங்க. ஆமாம், மேரேஜுக்கு பண்ண ஒரு பர்சன் லவ் பண்ணேன். அந்த பர்சன் ரொம்ப லவ் பண்ணுறாங்க, நானும் ரொம்ப லவ் பண்ணுறேன்ட்டே, என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் நான் இப்படி வரணும்னு நினைக்கல, நான் உங்கள்கிட்ட சொல்லணும், டைம் எடுத்து உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஸோ நீ என்னை விட்டு மூவ் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எவ்வளோ கண்ணா டேஸை பார்க்க ஜிமினுக்கு ஹர்ட் ஆகுது. மன்னிச்சிருங்க, பட் என்னால் உங்கள் கூட ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்லேயே இருக்க முடியாது. ஏன்னா நான் அந்த பர்சன் ரொம்ப சின்சியர் லவ் பண்ணுறேன். சேம் அவரும் என்ன அப்படி தாங்க சொல்கிறேன். ஜிமின் சொல்கிறா. பார்க்குறாங்க. அந்த பர்சனோட பேரை சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின் அந்த பர்சனோட நேம் அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜான் ஜோங்கா அப்படி ஜிமின் கேட்குறாங்க. ஜிமுக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்படி சொல்கிறாங்க. ஜான் ஜோங்க தான் ஒரு பாய் ஃப்ரெண்டாக அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. இல்லை, நான் அந்த நியூசிலாண்டு வரது வேறு யாருக்குமே தெரியாது, என்னோடய ஃபேமிலி தவிர ஒரே ஒரு பர்சன் தெரியும், அது நம்ம ஜங்குக்கு தான். ஓகேவா, லாஸ்ட்டு 2 days முன்னாடி ஜங்கு என்கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்க. அதாவது அவங்களோட ஃபைனல் அந்த கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிருச்சு, பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் அப்படி முடிஞ்சிருச்சு. அப்போ நான் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எங்கே வெளில போகிறீங்களா சொல்லிட்டு. அப்போ நாங்கள் சொன்ன இந்த மாதிரி ஃபாரின் போகிற சொல்லிட்டு அவன்கிட்ட மட்டும் தான் சொன்னேன், வேறு யாரும் சொல்லவே இல்லை, இதுக்கு நான் ஷேர் பண்ணவே இல்லையே. என்னோட பிஸ்னஸ் எனிமீஸ்க்கு யாருக்கும் தெரியாது. அது இல்லாமல் எனக்கு இந்த அளவுக்கு எனிமீஸ் யாரும் யோசிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் கொரியாடோ சரி இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி வர மாட்டாங்க. எனக்கு சின்ன ஒரு கெஸ்ட்டாக இருந்துச்சு, ஏன்னா டிவோர்ஸ் பேப்பர் சைன் ஆகிருக்கு. செகண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம், நான் அதனால தான் கெஸ்ட் பண்ணேன் சொல்லி ஜிமின் அப்படி சொல்லிட்டாங்க.
ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. இல்லை அன்றைக்கி அந்த செக்ரட்டரி சொன்னாங்க, ஜங்க் சார் வந்துட்டு ஜிமின் சார் ஒரு மாதிரி பார்க்குறாங்க சார் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த கேபினில் அவங்க ஒன்று பார்த்ததாகவும் என்னன்ட்டு அப்படி சொன்னாங்க. நான் நம்பலை. ஓகேவா, எனக்கு ஜிம்மில் அப்படி கிடையாது. ஆனால் நீ பார்க்கலன்னு அவங்க சொன்னாங்க. அந்த பர்சன் மட்டும் தான் உன்னை பார்த்ததா அவங்க சொன்னாங்க. அந்த ரீசனால் தான் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு ஜங்குக்கு மேலே. நான் அப்போ பெருசாக எடுத்துக்கல. மேபி நார்மலாக பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டேன். இன்றைக்கி எனக்கு அது எல்லாமே வந்துட்டு ஒன்றா கனெக்டட் ஆகுது சொல்லு ஜிமின். அப்படி சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. மன்னிச்சிருங்க டே அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல, மேரேஜ் ஆனால் இவ்வளோ டேஸ் ஆகிருக்கு, உங்ககிட்ட நான் இவ்வளோ லவ் கேரட் வந்திருக்கேன், உனக்கு தெரியுமா ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குற என்னன்ற மாதிரி நான் உன்னை ரொம்ப சின்சராக லவ் பண்ணுறேன் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அது என்ன ஹர்ட் ஆகுது. டே சொல்கிறாங்க, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜிமின். உன்னோட ஜம்முக்கு ஒன்று எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு தெரியாது, ஆனால் நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா. அந்த ரீசனால் தான் இப்போ இல்லை, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகுது. சொல்கிறாங்க. ஆமாம், நான் நீ 11th படிக்கும் போது தான் நான் வந்துட்டு ரொம்ப அட்மைர் பண்ணி பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் என்னோட தம்பி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த நீ எப்போ 11th பார்த்துணும் அந்த டைமில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. என்ன தெரியல, ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பேன். அவனை பார்க்குறப்பல எனக்கு எதுவும் என்னோட பாய் ஃப்ரெண்ட், என்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு தோணும். நான் நினச்சிப்பேன் ஏன் தப்பு, அவன் சின்ன பையன் அப்படி பார்க்காத சொல்லிட்டு என்னையே நான் வந்து ஸ்லாப் பண்ணிப்பேன், என்னோட மைண்டை நானே ஸ்லாப் பண்ணிப்பேன். அந்தளவுக்கு ஒன்று பிடிக்கும் ஜிமின் ஓகேவா. நான் ரொம்ப சின்சியர் லவ் பண்ணேன். அந்த ரீசனால் தான் நான் மேரேஜ் பற்றி தான் எப்படி பேசுனே தெரியல, சின்ன பையனாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்போ தான் என்னோட அம்மாவுக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு. அந்த ரீசனால் உன்னோட அம்மா கிட்ட கேட்டு பார்த்தாங்க. உன்னோட அம்மாவுக்கு உன்னோட அப்பா கூட என்னடா தெரியும்ன்ற ரீசனுக்காக அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஈவன் ஏன்னு சொன்னால் உனக்கு மேரேஜ்ன்றது தெரியாமல் தான் வச்சுருக்கோம், அவன் வந்து இங்கே வரும்போது டேரெக்டாக சர்ப்ரைஸாக மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோன்னு சொல்லும்போது நான் கூட பயந்தேன். ஏன்னா அப்படி பண்ணாதீங்க நான் சொன்னேன். இல்லை இருக்கட்டும், அவன் வந்துட்டு அம்மா அப்பா என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பான். என் தம்பி வந்து ரொம்ப நல்ல பையன், அவன் இங்கே எப்படி இருந்தாலும் அப்படி தான் இருப்பான் என்ன சொல்லிட்டா. அந்த ரீசனாலாம் அவன் இது கேர் லவ் பண்ணவும் இல்லை, அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறான், நீ தான் மேரேஜுக்கு அப்புறம் லவ் கேர் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு சொன்னால் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். நான் நினைக்கிட்டேன், நான் ஆசைப்பட்ட பர்சன், நினச்ச பர்சன், லவ் பண்ண பர்சன், க்ரஷ் எல்லாமே நினச்ச ஒரு பர்சன் என் லைஃப் பார்ட்னர் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். சேம் டைம் உனக்கு மேரேஜ் ஆகிட்டு சடனாக மேரேஜ் பண்ணுறதுனால நீ ரொம்ப ஷாக் ஆகுவேன், உன்னால் ஏற்றுக்க முடியாது, உனக்கு டைம் கொடுக்கணும், நீ என்னை புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண நினச்சேன். ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் நீ கொடுக்குறல, இவ்வளோ பெரிய பெயினை கொடுக்குறா சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இது வரைக்கும் மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு எதுவும் கொடுத்ததில்ல, நீ கொடுத்துருக்க ஒரு பெரிய ஒரு கிஃப்ட், ரொம்ப பெயின்ஃபுல் கிஃப்ட் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜிமிக்கு ஒரு டேஸ் வருது. நீங்கள் அழாதீங்க என்னோட பெட்டராக சொல்கிறாங்க. உன்னோட பெட்டராக யார் அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு பயம் தான். பார்க்கா இப்படி ஒரு மாதிரி கோம பேசுகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க, என்னை விட உன்னோட பெட்டராக எனக்கு யார் வருவாங்க அப்படி கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. அங்கே பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியுது ஓகேவா, நீ என்ன லவ், நான் உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கேன், நீ என்னோட ஒய்ஃப் லீகலாக எல்லாருக்கும் கூட மேரேஜ் பண்ணியிருக்கேன், நான் ஒரு நம்பர் பிஸ்னஸ் மேன், எனக்கு அதில் பெரிய விஷயமே இல்லை. நான் இன்றைக்கி நான் கேட்குறேன், நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ ஏன் கூட தான் இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. அது இல்லை சொல்கிறாங்க. பாரு இங்கே இப்போ ஜிம் பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், ஜம்முக்கு ஒன்று தப்பு தான் என்னென்னு சொல்ல ஓகேவா. உங்கள் கம்பெனிக்கு எனக்காக தான் வந்தாங்க, எனக்காக தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்க. இப்போ கூட என்ன வந்து கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னா ரீசன் வந்துட்டு என்னை அவங்க அந்தளவுக்கு லவ் பண்ணுறாங்க. உங்கள் பார்வைக்கு ஜம்முக்கு தப்பான பாசனம் இல்லை வேறு மாதிரி தெரியல, ஆனால் என்னோட ஜம்முக்கு அப்படி கிடையாது. அவர் ரொம்ப ரொம்ப ஜெனுவன் பர்சன், ரொம்ப லவ்வுக்காக எங்கிற ஒருத்தர். எனக்கு அம்மா அவ்வளோ பிடிக்கும் சொல்ல. ஜிமின் சொல்ல டேக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அப்படியே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இங்கே பாரு ஜிமின் சொல்கிறாங்க, யுவர் மைண்ட், யுவர் ஒன் அண்ட் ஒன்லி மைண்ட் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம தான் ஜிம்மில் லைட்டாக புஷ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பெட்டில் உட்காந்துருப்பாரு. இப்போ லைட்டாக அப்படியே டவுன் ஆயிடுறாரு. இப்போ அப்படி ஜிம்மின் மேலே ஓவர் ஆகிட்டு அப்படி ஜிம்மில் இப்போ ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஜிம்மில் நோ சொல்கிறாங்க. இப்போ தான் அப்படியே அவர் பேச விடாமல் அப்படி ஸ்ட்ராங்காக லிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பைட் பண்ணி அப்படி தான் ஃபஸ்ட்டு கிஸ் அவர் லிப்பில் கொடுக்குறது. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக பைட் பண்ணிட்டுருக்காரு. கோவம் அது எப்படி என்னை விட்டு இன்னொருத்தவங்க போகணும்னு சொல்லுவேன். உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் அதெல்லாம் எக்ஸ் ஓகேவா, உனக்கு மேரேஜுக்கு அப்புறம் நான் மட்டும் தான் உனக்கு, நீ எப்படி யோசிப்பா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு லிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பைட் பண்ணிட்டு அப்புறம் நெக்கிட்ட வராங்க. இப்போ நெக்கிட்ட வந்து அவர் ஷர்ட் ஓப்பன் பண்ணா ஜிமின் அவ்வளோதான் ஜங்கு கூட கத்திடுறாங்க. இப்போ கரெக்டாக ஜங்குக்கு நேமும் சொன்னது அங்கே டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆக போய் பார்த்தா நம்ம ஜங்கு தான் அப்படியே கொலை இருக்காரு. ஜிம்மில் அப்படியே டைஸாக க்ளோஸ் பண்ணிட்டு ஜங்குக்கா அவர் சொல்லிட்டு அகைன் கத்துறாரு. இப்போது ஜங்கு தான் டோர் ஓப்பன் பண்ணதும் நம்ம டேக்கு அது கூட அவர் பார்க்கவே இல்லை. அவர் அப்படியே ஜிம்மினை அகைன் பைட் பண்ணு போக. இப்போ நம்ம டேவுடைய ஃபேஸ் அவர் டேவோட ஷர்ட் ஒரு பர்சன் பிடிக்கிறாங்க. இப்போ டே டர்ன் பண்ணி பார்த்தா அங்கே ஜங்கு அவ்வளோ கொலவரிட்டு இருக்காரு. இப்போது ஜங்கு தான் கொஞ்சம் கூட யோசிக்காம டேவோட ஃபேஸில் ஒரே பஞ்சு வச்சுறாரு. இப்போது ஜிம்மில் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்துட்டு ஜிம்மோட ஷர்ட்டை பூட்டி விடுறாங்க. பூட்டிட்டு அப்படி பார்த்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஜிம்மின் மேலே இப்படி கை வச்சிருப்பா சொல்லிட்டு அவர் நம்ம ஜங்கு டேவை அட்டாக் பண்ணான்னு பார்த்தாரு. பட் அவரோட மோசமாக இருக்காரு.
அவர் அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காம ஜங்கோட ஃபேஸில் ஒரே ஒரு பஞ்சு வச்சுறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இனி ஒரு பர்சனோட ஒய்ஃபை வந்துட்டு இப்படி வந்து எடுத்து வந்திருப்பேன், பிஸ்னஸ் பண்ண பார்க்குறேன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவுடா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க பாரு, அவன் ஏன் ஒய்ஃபு, அவன் என்ன லவ் பண்ணுறான்னா அவன் லவ் பண்ணிட்டு இருக்கான். இங்கே பாரு, ஜஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு, ரிங்கை மட்டும் தான் போட்டிருக்கான், ஆனால் அவன் கூட நான் மனசால வாழ்ந்துருக்க ஒரு வாழ்க்கையை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவுங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, எனக்கு பற்றி கவலை இல்லை, அவன் என்னோட சொந்தமானவன் சொல்லிட்டு டேவும் ஜவுங்க சண்டை போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் பார்த்துட்டு பயந்து போயிடுறாங்க. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் தான் ஜங்கிட்ட போகிறாங்க. டே பார்க்குறாங்க, ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே இந்த பக்கம் ஹேண்ட் பிடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் டே பார்க்க ஜங்க் பார்க்குறாங்க. பாரு, உனக்கு என்னாலும் என்கிட்ட பேச வைக்கவா, என் ஜிம்மில் ஹார்ட் பண்ண நினச்சா சொல்லிட்டு அவரு டேவை புஷ் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா வேண்டாம், நான் பேசுகிறேன் ஜங்கா சொல்கிறாங்க. பாரு, உனக்கு நீ என்ன சொன்னேன், அவன் நல்லவன் சொல்லிட்டு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தா என்ன பண்ணியிருக்கான் பார்த்தியா சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒன் டைமாக உன்ட்டு நடந்துருப்பான் சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க, சொல்ல இந்த 3 மந்த்தில் மட்டும்தான் உங்கள்கிட்ட ஹார்ஷாக கிஸ் பண்ணிக்கிறத தவிர அதை தாண்டி மாதிரி நடந்துருப்பான் நான் சொல்கிறாங்க. என் பேபி இந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் கூட்டிகிட்டு வந்துட்டல சொல்கிறேன்பா. ஜங்கு பார்க்குறாங்க. டேவாங்க பாரு, பாய்ஸை கூடாமல் ஜங்குக்கான்னு தான் கத்துவான், ஓகேவா, அம்மா அப்பான்னு கூட சொல்ல மாட்டேன், ஜங்குக்கான்னு சொல்லி கத்துவான். ஏன்னா அவனுக்கு அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும், அந்தளவுக்கு என்ன லவ் பண்ணுறான், ஓகேவா, அவன் எனக்குன்னு பிறந்திருக்கவன் சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல. டேக்கு கோவம் வருது. இங்கே பாரு, அவனோட ஃபேட்டு ஏன் கூட, அவனுக்கு எனக்கு தான் மேரேஜ் ஆயிருக்கு, ஊரறியே எனக்கு எங்கள் அந்த ஊரே பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு மேரேஜ் நடந்துச்சு, ஓகேவா. இவனை யாரோ கேட்டால் இப்போ அவன் கிம் ஜிமின் அப்படி தான் சொல்லுவாங்க, கிம்ட்ட எங்களோட ஒய்ஃபு அப்படி சொல்ல படிச்சுட்டே சொல்ல. ஜங்கு கோவம் வருது. இங்கே பாரு, அதோட ஒரு விஷயமே அதை நான் மாற்றுவோம் சொல்ல பட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ 2 பேருக்கும் சண்டை வருது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா விடுமா, வேண்டாமா சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க தலை சொல்லிட்டாங்க. ஜங்கா வேண்டாமா. ஜிமின் போட்டு ஜங்கா ஹக் பண்ண டேக் அது இன்னும் ஹார்ட் ஆகுது, அவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகுதுனால வெளில காமிக்காம அவர் என்ன பண்ணுறா. இங்கே பாரு ஜிமின் அப்படி சொல்லிட்டு அவர் ஜிமினோட ஷர்ட் பிடிக்கிறாரு. ஜிமினுக்கு பயமாக இருக்குது. அங்கே பாருங்க அங்கே வேண்டாம் சண்டை படாதீங்க சொல்கிறாங்க. ஏன் இந்த பக்கம் தள்ளி வந்து சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, நீ இந்த பக்கம் தள்ளி வா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் தள்ளி வந்துடுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறது நீ கேட்குறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ப்ளீஸ் பேசலாம், பேச சரி பண்ணலாம் ப்ளீஸ் அப்படி ஜிமின் கெஞ்சிறாங்க. இப்போ டேவும் ஜங்கு கேட்கறதில்ல. 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. இவர் ஒரு பக்கம் அடிச்சு அவர் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி பாடி ஹைட் வெயிட் இருக்கிறதுனால ஈக்குவலாக ஃபைட் போயிட்டு தான் இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா ஜிமின் கத்துறாங்க. இப்போ ஜங்கு அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிமின் கிட்ட வராங்க. என்னாச்சு இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா வேண்டாம் ஃபைட் பண்ணா ஜங்குக்கா ஜிமின் கெஞ்சுறாங்க. இப்போது நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி புரியுது. சரி ஓகே நான் ஃபைட் பண்ணலாம் அமைதியாக சொல்கிறாங்க. ஜிமின் தான் ஜங்கு போட்டுட்டு ஹக் பண்ணி அழறாங்க. ஜங்குக்கா ப்ளீஸ் ஃபைட் வேண்டாம், நம்மளால அவங்க ஹார்ட்டாக இருக்காங்க ஜங்குக்கா, அதனால தான் அவங்க கோவப்படுறாங்க, நம்ம பேச புரிய வைக்கலாமா ப்ளீஸ்மா ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோ சரி ஓகே ஒன்றும் இல்லை அழகாக சொல்லிட்டு அவரும் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் டேப் பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு அவர் ஜங்கு அப்படி கம்ஃபர்ட் ஆகிற பக்கம் அவரால் ஏற்றுக்க முடியல. பாரு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டேங் ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க டே அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. டேக்கு கஷ்டமாக எடுத்து. ஏன்னா 3 மந்த்ஸில் அவர் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார், ரொம்ப ஜெனுவனாக வச்சுருப்பாரு. இவனுக்கு கோவத்தை காமிச்சனால ஒரு பயப்படுறாரு. அது பார்க்க பயமாக இருக்குது. ஏன்னா ஒரே ரூமில் ஒரே பெட்டில் தூங்கியிருப்பாங்க. அப்படி இருந்து கூட அவர் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணுறதை அவர் ஏற்றுக்க முடியல. ஜிமினுங்க பாரு ஜிமின் சொல்கிறாங்க. பாருங்க டே, நான் பண்ண தப்பு தான் இல்லைன்னு சொல்லட்டே ஓகேவா, எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டு எனக்கு தெரியாது டே ஓகேவா, மேரேஜ் அரேஞ்ச் ஆகிட்டு எதுவுமே தெரியாது, என்னோட அம்மா கிட்ட பேச சான்ஸே கொடுக்கலட்டே, அந்த ரீசனால் தான் மேரேஜ் ஆகிடுச்சு. என்னோட சமூக பக்கத்தில் இல்லை, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு உடனே மேரேஜ் ஆகிட்டு அதுக்காக 3 இயர்ஸாக லவ் பண்ண பையனை தூக்கி போட்டு ஒரு பர்சனல் ஏற்றுக்க சொல்ல எப்படி விட்டே முடியும். நீங்கள் என்ன ஒன்ஸ் லவ் பண்ணதுக்கு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, என்னோட சமூக 3 இயர்ஸாக லவ் பண்ணுறேன், 2 பேரும் அந்தளவுக்கு லவ் பண்ணுறோம், அவர் இல்லாமல் ஒரு லைஃப் வாழ முடியாது டே ப்ளீஸ் அப்படின்னு தான் டேவை பார்த்துட்டு அப்படியே ஹேண்ட் எடுத்து ஒரு மாதிரி பெக் பண்ணுறாங்க. ஜம்கா மேலே ஒரு கஷ்டமாக இருக்குது ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க, என்னால் இவர் இல்லாமல் வாழவே முடியாது, இவனை மற்றவங்களுக்கு வேணால் இவனை பார்க்குறது அப்படி மாதிரி வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் எனக்கு அவன் குழந்தை, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அவன் இல்லாமல் இருக்க முடியாது சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஜிம்னு எடுத்து தாங்கிக்க முடியல. உங்கள் பாருடாமா அழகாக சொல்கிறாங்க. இல்லை தப்பி என் மேலே தான் ஓகேவா, உங்களுக்கு எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிருக்கு, எனக்கு தெரியும், உங்களை பார்த்துட்டு கேட்பாங்க எங்கள் ஒய்ஃப்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும், எனக்கு புரியுது, ஆனால் என்னால் உங்களோட ஃபேக்காக ரிலேஷன்ஷிப்பில் வாழ முடியாது, உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது இப்போ வரைக்கும் நினச்சேன், ஏன்னே தெரியல, உங்கள்கிட்ட என்னால் அந்த மேரேஜ் டாபிக் பற்றி பேச முடியல, நான் உங்கள்கிட்ட எப்படி இந்த ஜங்க பற்றி பேசுவோன்னு தெரியல, ஏன்னா நீங்களும் ரொம்ப ஜெனுவனாக இந்த லவ் காமிச்சிங்க, இந்த டே தான் நீங்கள் என்கிட்ட ஃபஸ்ட் டைம் நடந்துக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரே பெட்ரூமில் ஒரே பெட்டில் தூங்கியிருக்கோம், ஆனால் நீங்கள் ஒரு டைம் கூட தப்பாக நடந்துக்கிட்டு இது கடை சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சாரி ஜிமின்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க சாரி, இப்போ நான் சொல்கிற ஒரு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு ஒரு வழி இல்லை, என்னால் உன்னை விட்டு தர முடியாது ஜிம்மி சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. என்னால் உன்னை விட்டு தர முடியாது, நான் உன்னை அந்த லவ் பண்ணுறேன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டே என்ன பண்ணுறா, ஒரு ஷர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம டே ஜிம்மோட நேம் அப்படியே வந்துட்டு எப்படின்னா ஒரு மாதிரி டேட்டோ போட்டு வச்சிருக்காரு. இதை பார்க்குற ஜங்குக்கே ஷாக் ஆகிடுது. ஏன் அப்படி சொல்கிறாங்க, நான் உன்னை என்னைக்கு மேரேஜ் பண்ணிட்டேனோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு க்ரஷ்ஷாக ஒரு எப்படின்னா உன்னை எனக்கு பிடிக்கும் ஒரு அட்மைட் பண்ணி அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன், என்னைக்கு உனக்கு எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு அவனுக்கு நான் ரிங்கை வியர் பண்ணி விட்டனும் அன்றைக்கி மேரேஜ் அன்றைக்கி ரொம்ப லேட்டாக வந்தேன், வெட்டிங் நைட் அன்றைக்கி நீ தூங்கிட்டு வர
வரதுக்கு முன்னாடி. அப்போ நான் எங்கே போயிருந்தேன் தெரியுமா சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க, நான் இதுக்காக தான் போயிருந்தேன் சொல்லிட்டு டே ஷர்ட்டை ஒன்று காமிக்கிறாங்க. பார்த்தா அது ஜிமின்னு போட்டிருக்கு. அது பார்க்குற ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதுக்காக தான் ஓகேவா, இந்த ரீசனுக்காக தான் நான் போயிருந்தேன். உனக்கு அது கிஃப்டாக கொடுக்கணும்னு நினச்சானா அந்த டைமில் தூங்கிட்டேன். அந்த டைம் உன்கிட்ட காட்ட வேணாம். நீ எப்போ கம்ஃபர்டபுளாக ஆகிறியோ ஒன் டே நீ என்னை பார்த்து என்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது அதை நீயே பார்க்கணும், பார்த்து நீ சர்ப்ரைஸாக ஆகணும், என் லவ் நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஜிமின். ஆனால் இன்றைக்கி அதை காமிக்கிற சுச்சுவேஷனை பார்த்தியா சொல்லி ஜிம் கேட்குறாங்க. அது பார்க்குற ஜங்குக்கும் ஷாக் ஆகிடுது, ஜிம்முக்கும் ஷாக் ஆகிடுது. அவங்களால அதுக்கப்புறம் பேசவே முடியல. இப்போ டேப் ஜங்க் பார்க்குறாங்க. ஏய் நீ என்ன பண்ணியிருக்கா சொல்லிட்டு டேவை பார்த்து கேட்குறாங்க. எனக்கு தெரியாது நீங்கள் லவ் பண்ணீங்க, உங்கள் லைஃப்பில் நினச்சிட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஜிமின் ஒரு சின்ன பையனாக தான் இருந்தான். 12th படிக்கிற வரைக்கும் சின்ன பையனா, யார்கிட்டையுமே அதிகமாக பேச மாட்டான், ரொம்ப துருத்துருன்னு இருப்பான். நான் வீட்டில் அவங்க அப்பா அம்மா கிட்ட ரொம்ப செல்லமாக இருப்பான். அது நம்ஜின் என்கிட்ட ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பான். நம்ஜின் அங்கிட்ட நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பான், ஃப்ரெண்ட்லியாக இருப்பான், அப்படி விளையாடிட்டே இருப்பான். எனக்கு அதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது நானே அவனை என்னை அறியாமல் அவனை லவ் பண்ணிட்டேன், அவன் மாதிரி ஃபாலோ ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஃபாரின் படிக்க போயிருக்கான்னு சொன்னப்போ ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு. என்னடா அப்படி போயிட்டான்னு சொல்லிட்டு என்னால் பார்க்க முடியும் சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹார்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன்னு சொன்னால் என்னோட தம்பி ஃபாரின் போயிருக்கான், அவன் எப்பவும் ஒரே மாதிரி இருப்பா, மாற மாட்டான், என்னோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்பான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன் டே என்னோட அம்மா சொன்னாங்க எனக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கு, டேமோக்கு மேரேஜ் பண்ணி வைக்கவா சொல்லி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அம்மா கிட்ட எனக்கு ஷை ஆகிட்டு, இல்லைம்மா என்னோட சின்ன பையன் சொல்லி சொன்னேன். இல்லை அவங்க அம்மாட்ட கேட்டு பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரிட்டு கேட்டு பார்க்கும்போது சின்னக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சின்ன அங்கிளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாரி ஹேங்னு வருது ஓகேவா. அவருக்கு வந்து எனக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்து பையன் நம்ம அம்ஜன் எல்லாரும் பார்த்ததுனால ஒரே ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்ததுனால அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ரீசனால நான் என்னை மேரேஜ் பண்ணி வச்சா ஜிம்னா ஹாப்பியாக இருப்பான், நல்லா பார்த்து பண்ணுற நம்பிக்கை மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அந்த டே என்னால் மறக்க முடியாது. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனது. ஈவன் ஜிமின் இங்கே இருந்திருக்கா, ஜிமினுக்கு அதுவும் தெரியாது. ஆனால் நான் அவ்வளோ ஹாப்பியாக எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு என்னோட ஜிமின் கூட என்னோட சைல்டுஹுட் லவ், என்னோட க்ரஷ் எல்லாமே அவனை நினச்ச ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை கொடுக்கணும், அவனை ஹாப்பியாக பார்த்துக்கணும், அவன் எப்போதும் அவனோட ஹாப்பி ஸ்மைல் அவனோட போயிடக்கூடாது சொல்லிட்டு அவன் ட்ரீமோட மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அதுவும் 3 months ஒரு டைம் கூட ஜிமின் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது கூட கிடையாது, அவனை தப்பாக பார்த்து கூட கிடையாது. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஹக் பண்ணணும், சண்டை போடணும், ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீம் வச்சுருந்தேன். ஆனால் நான் எதையும் பண்ணதில்லை. ரீசன்னா அவன் என்கிட்ட வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அவன்கிட்ட வந்துட்டு அவனும் என் மேலே ஃபாலோ ஆகணும், என் லவ்வில் வந்துட்டு அவன் மெல்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கணும், டே என்னை கூட்டிகிட்டு போட்டு எப்படி இரு சொல்லிட்டு என்கிட்ட பொறுமையாக வாங்க போங்கன்னு கொடுமா டே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் சாப்பிடும்போது கூட தோணும் எனக்கு ஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன் டைம் ஃபீட் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் நான் கேட்டு வாங்கியிருக்கேன் ஒவ்வொன்றும் எனக்கு இது பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு பட்டே ரொம்ப அழகாங்க. அவர் அழும்போது இப்போ 2 பேருக்கும் ஹர்ட் ஆகுது. ஏன்னா ஜங்குக்கும் ஹர்ட் ஆகுது, நம்ம ஜிம்னுக்கும் ஹர்ட் ஆகுது. அவரும் நீண்ட ரொம்ப அழகாரு. ஏன்னா அவர் பக்கமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாரு. இப்போ அழுத பார்க்க ஜவுங்காலையுமே அதை பார்க்க முடியல. டேயாங்க அப்படி சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்களா 2 weeks என் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, என்னோட கம்பெனியில் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு பார்க்குறாங்க. நான் அந்த ஆஃபீஸில் உள்ளவங்களாம் சொல்லியிருப்பாங்க, டே சார் வந்துட்டு யாரையும் பக்கத்தில் போக விட மாட்டார், அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பார், அவர் யார் பக்கம் அவர் சீக்கிரம் வந்துட்டு யாராலையுமே அவர் பக்கம் போக முடியாது, ஃப்ளட் பண்ண முடியாது, ரொம்ப ஜென்வன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லியிருப்பாங்க. அவர் அவ்வளோ ஹான்சமாக இருந்தவங்க கூட யாரையும் பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அப்ரோச் பண்ண கூட ரிஜெக்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம ஜங்குக்கே தெரிஞ்சிருக்கும். அது இவ்வளோ அழகான ஒரு பர்சன் நம்ம ஜிமின் மேரேஜ் பண்ணிக்கலாம் அவர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப இப்போ சொல்லியிருப்பார், நினச்சிருப்பாரு. இப்போது நம்ம ஜங் பார்க்குறாங்க. இப்போ ஜெட்டே தான் என்கிட்ட எல்லோரும் ஃபாலோ ஆகணும்னு நினச்சிருப்பாங்க. எவ்வளோ பேர் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ கிரேஸாக இருந்திருக்காங்கன்னா யாரும் எனக்கு பார்க்கணும்னு தோணுதில்லை. இப்போ வந்து 3 months கூட நான் நினச்சிட்டே இருப்பேன், எல்லோரும் எவ்வளோ கிரேஸாக ஃபாலோ ஆவாங்களே, ஆனால் எனக்கு ஜிமின் மட்டும் ஏன் என்கிட்ட அப்படி ஃபாலோ ஆகலை, ஏன் ஜிமின் மட்டும் என்கிட்ட வரமாட்டேங்கிறான், ஏன் அவனுக்கு கொண்டு எல்லாம் புரிய மாட்டேன் சொல்லிட்டு எவ்வளோ டைம் கஷ்டப்பட்டுருக்கேன். சம்டைம் தூங்கும்போது அவனையும் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ எனக்கு தோணும், ஒருவேளை நம்ம எல்லாரையும் நம்ம ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த ரீசனால தான் ஜிமின் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறான், ஜிமின் நம்மளோட தள்ளி போகிறானா, நம்மளுக்கு கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க கூட நினச்சிருக்கேன் தெரியுமா சொல்லி ஜிமின் ரொம்ப அழகாங்க. ஜிமினுக்கு அதை பார்க்க முடியாட்டே அழுது ஏதோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஹார்ட் பெயின் ஆகுது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, டேங்க நீங்கள் அழாதீங்க சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் அவனை விட்டே கொடுக்க முடியாது ஜிமின், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், வேறு யாரும் ஏற்றுக்க முடியாது ஜிமின் சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஆனால் நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, நான் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் என்னால் அவனை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் ரொம்ப ட்ரீமோட மேரேஜ் பண்ணியிருக்கேன் ஜிமின், எனக்கு தெரியும் உங்களுக்கு டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு இந்த டிவோர்ஸ் அப்புறம் பார்த்து போடுறது எவ்வளோ உடஞ்சி போயிட்டேன்னு தெரியுமா அந்த ஒரு செகண்ட் அப்படி சொல்லிட்டு டேஸ்ட் சொல்கிறாங்க. அப்படி எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு. இப்போ உனக்கு தெரியுமா ஜிமின் உன்னை இந்த இடத்து எப்படி நான் ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க, நீ போட்டிருக்க நெக்கில் உள்ள செயின் பாரு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கும் ஜிமின் பார்க்குறாங்க. அவர் காலத்தில் ஒரு நெக்லஸ் போட்டுருப்பாரு. நம்ம டே வந்துட்டு அவர் நம்ம ஜிமினுடைய ஒரு பார்ட்டி கூட்டு போயிருப்பாங்களே, அன்றைக்கி ஒரு நெக்லஸ் போட்டு விட்டுருப்பாரு. அந்த நெக்லஸை நம்ம டே வந்துட்டு ஜிமினுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருப்பாங்க. இது நான் எனக்கு பிஸ்னஸில் நிறைய எனிமீஸ் இருக்காங்க, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஒன்றா யாரும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, யாரும் அட்டாக் பண்ணக்கூடாதுன்ற ரீசனுக்காக ஒரு ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த நெக்லஸை வாங்கினேன்னு சொல்லிட்டு
டே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு, ஆமாம் இதை நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வாங்கிட்டேன், உனக்கு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த மேரேஜ் டே வெட்டிங் நைட் அன்றைக்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்கினது தெரியுமா, அதில் கூட உன்னோட சேஃப்டி நான் இம்பார்ட்டன்ட்டு, நீ எனக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் சொல்லிட்டு நான் எல்லாமே பார்த்து வாங்கினேன், அந்த இதை வச்சு அன்றைக்கி உங்ககிட்ட நான் வந்தேன், இல்லைனா கூட நீ இப்போ எங்கே இருக்கிறது கூட எல்லாம் கண்டுபிடிச்சிருக்க முடியாது, இவ்வளோ பெரிய ஊரில் இவ்வளோ பெரிய சிட்டி இவ்வளோ பெரிய ஒரு நியூ கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஜிம்முக்கு ஒரு மார்க்கு பார்க்குறதுக்கு டே அப்படி சொல்கிறதா கேட்க இப்போது நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. பாருங்க டேங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மால் எதுவும் பேச முடியல. ஜங்குக்கா சொல்கிறாங்க, ஜிமின்னு சொல்கிறாங்க, ஜங்குக்கா அது சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. இப்போ ஜங்குக்கு பயமாக இருக்குது. நீ என்ன ஏதாவது தப்பான முடிவு எடுக்க போறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு தெரியல, இப்போ நான் எடுக்க போகிற முடிவு தப்பாக ரைட்டான்னு தெரியல சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு நடுவில் தான் நம்ம ஜிமின் இருக்காங்க, அந்த சைடில் ஜங்குக்கு இருக்காங்க, இந்த சைடில் டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் டேவோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே அழுது ஜிம்மில் பார்க்க முடியல, இருக்கணும் ஹார்ட் பெயினாக இருக்குது. இங்கே பாருங்கள் டே நான் உங்களை லவ் பண்ணவே இல்லை சுட்டாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியே ஜங்குக்கும் பார்க்குறாங்க, டேவும் ஜிம்மில் தான் பார்க்குறாங்க. நான் உங்களை லவ் பண்ணவே இல்லை, ஆனால் நீங்கள் அழுறது அந்த மனசை ரொம்ப காயப்படுத்துது, ஏன்னு தெரியல. இந்த 3 months நான் உங்க கூட ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கேன், எந்த ஒரு சுச்சுவேஷனில் பேடாக ஃபீல் பண்ணதே இல்லை. நீங்கள் சம்டைம்ஸ் அதை ரொம்ப லவ்வாக பார்ப்பீங்க, அது எனக்கே தெரியும். ஏன்டா இவங்க நம்ம லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பீங்க, என்னோட நேம் உங்களுடைய ஜஸ்ட்டில் அப்படி இந்த மாதிரி டேட்டு போட்டுக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் டேட்டோ போட்டிருக்காங்கலாம் நான் உங்களை லவ் பண்ண நினைக்கல, ஆனால் நீங்கள் ஹார்ட் ஆகுதுனால தாங்க முடியல டேஸ் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு அப்படி ஜிம்மின் ஹேண்டை விடறாங்க போக. இப்போ ஜிம்மின் ஜங்கோட ஹேண்டை டைட்டாக பிடிக்கிறாங்க. ஜங்கா நான் சொல்கிறது உனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியுது ஜங்கா, நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை புரிஞ்சுக்கோ, ஏன்னா அவங்க என்னை மேரேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த அளவுக்கு லவ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு ஒன் சைடை மட்டுமே எந்த எதிர்பார்ப்பே இல்லாமல் மேரேஜ் பண்ணி வரைக்கும் ஒன் சைடை மட்டுமே ஜஸ்ட் ஒரு லவ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ இந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு ஜென்வனாக என்கிட்ட இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ என்ன சொல்ல வர சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கா அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் அங்கே பாரு நல்லா கேட்டுக்கோ, என்னால் உன்னை விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நம்மளை விட்டு தர சொல்லவே இல்லை சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் என்ன சொல்ல வர சொல்கிறாங்க. டேக்கு நம்ம லைஃப்பில் ஒரு பிளேஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கா அவ்வளோதான், அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது, உடஞ்சி போயிடுற ஹார்ட்டு. ஜிம்மி சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கா டேக்கு நம்ம லைஃப்பில் ஒரு பிளேஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படி டேவோட ஹேண்டை ஜிம்மோட ஹேண்டை உதறி விட்டுறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்னால் அப்படி முடியாது சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்னால் உன்னால் அப்படியே நான் உன்னை அப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா அது இல்லைடாமா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. இது பார்க்குற டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. ஜங்குட்டு உடஞ்சி இருக்கிறத பார்க்க, ஏன்னா அவரும் பார்த்துருப்பாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் இல்லையா, அவர் பார்த்துருப்பாரு நினச்சி பார்க்குறாங்க. இப்போது ஜிம்மின் தான் அப்போ டேவோட ஹேண்டை பார்த்துட்டு டேங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஆனால் டே மட்டும் ஜிம்மில் ஹேண்டை விடுறதாவே இல்லை, ஏன்னா ஜங்கு பிடிச்சிருக்காங்க. நம்ம டே வந்துட்டு ஜிம்மில் ஹேண்டை ரிலீஸ் பண்ண விரும்பவே இல்லை, அவர் அப்படியே தான் இருக்காரு. ஜங்கு மட்டும் டே ஜிம்மில் ஹேண்டில் வரட்டு ஓகே ஓகே நீ அவன் கூட இருக்குன்னு நினைக்கிறல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. இல்லை உனக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம், ஓகேவா, என்னால் ஏற்றுக்கவே முடியாது, நீ எனக்கு மட்டுமா தான் இருக்கும், இன்னொரு பர்சன் கூட நான் ஷேர் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜங்கா அப்படி எதிர்த்துட்டாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. இனிமேல் உங்கள் லைஃப்பில் நான் வரமாட்டேன், இன்னும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சொல்லி ஜங்கா எரிஞ்சிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. இப்போ எதிர்பார்க்குற டேக் ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு கேட்கவே இல்லை. சாரி மிஸ்டர் கிம்டேங், இனிமேல் உங்கள் லைஃப்பில் உங்கள் ஒய்ஃபோட லைஃப்பில் நான் வரமாட்டேன் சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. இப்போ ஜிமின் ஜங்குக்கு போனதும் பயங்கரமாக ஆடுறாங்க, ரொம்ப கத்தி ஆடுறாரு. இப்போ நம்ம ஜங்கு தான் வெளில வந்துட்டு அந்த பாடி கஷ்டம் பார்க்குறாங்க. இங்கே எந்த பிரச்சனை பண்ணாதீங்க சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. கார் எடுத்துட்டு இந்த பக்கம் ஜிமின் அவ்வளோதான் கத்தி அழுறாங்க. டேக்கு அது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமா இப்போ அப்படியே நீண்ட முடியும் ரொம்ப அழுறாங்க, ஏன்னா இவ்வளோ வருஷமாக லவ் பண்ண ஒரு பையன் இப்போ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு ஒரு பர்சனை விட்டு கொடுக்க முடியல, ஏன்னா அவர் அழறாரு, அவர் அழறது கஷ்டமாக இருக்குது, அவர் தான் லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் அவர் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டார். அவரோட பார்க்க முடியல. இப்போ அவரோட ஹார்ட் தான் பிரேக் ஆகிடுச்சு ரெண்டா, ஏன்னா இவ்வளோ வருஷமாக லவ் பண்ணியிருப்பார்ல ஜங்கு எப்படா மேரேஜ் பண்ணிப்போம் ரொம்ப ட்ரீமெண்ட்டாக இருந்திருப்பாரு. இன்றைக்கி அது பிரேக் ஆகும்போது அவரால் தாங்கிக்க முடியல. இந்த பக்கம் டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது நான் என்னோட ஒய்ஃபோட ஹார்ட்டை பிரேக் பண்ணியிருக்கேன், நான் இல்லை சொல்லிட்டு அவர் நிறைய யோசிக்கிறார். இந்த பக்கம் ஜங்கு அப்படியே அழுதுகிட்டே போகிறாரு. அவரும் ஏற்றுக்க முடியல. எப்படி நீ எப்படி முடிவு எடுப்பா, எப்படி நீ சொல்லுவா சொல்லும். ஜங்கு தான் ரொம்ப அழறாங்க. நீ இன்னொரு பர்சன் எப்படி நான் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழறாங்க. நீ எனக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு அப்படியே காரில் அப்படி போயிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே ட்ரைவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி மயங்கி போயிட்டாரு. ஜிமின் சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தா ஜிமின் மயங்கிட்டாங்க. டேக்கு போகிறது அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டா, ரொம்ப உடஞ்சி போயிட்டான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஜிமின் லிஃப்ட் பண்ணிட்டு விட வராங்க. ஒரு கார் இருக்குது, அவர் படுத்து அந்த காரில் போய் உட்கார வச்சுட்டு அப்படியே ஜிமின் ட்ரைவ் பண்ணி டேரெக்டாக ரூமுக்கு தான் வராங்க. ரூம் பண்ணிட்டு அவங்க லக்கேஜ் நம்ம ஜிம்மில் லக்கேஜ் அங்கே வந்து அதையும் எடுத்துகிட்டு நம்ம ஜிம்மில் பாஸ்போர்ட்டு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஒரு நாள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு ஜிம்மில் எழுப்புறாங்க. ஜிம்மில் விட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க.
சொல்கிறாங்க எதுவும் பண்ணாதவா சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாரு. மாஸ்க் வாங்கி ஃபேஸில் போட்டுருவாங்க. ஏன்னா ரொம்ப அழுது போயிட்டாரு. ஒரு மாதிரி இருக்காரு. அப்படியே வந்து அவரை ஃபேஸை கப் பண்ணி டேஸ்ட்டாக வைப் பண்ணிவிட்டு வா சொல்லிட்டு அப்புறம் அவங்க வராங்க. வந்துட்டு செக் அவுட் பண்ணிட்டு ஒரு பாட்டு ஏர்போர்ட்டில் ஏறிட்டாங்க. ஃப்ளைட் ஏறிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்கு அப்படி தான் அப்படியே நில்ற முடி ரொம்ப அழகாங்க. ஒரு ஹார்பரில் உட்காந்துட்டு அப்படி எழுதிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டானே சொல்லிட்டு அப்படியே எதுக்கு முடியல. இப்போது நம்ம ஜிமின் டேவும் அப்படியே கொரியா வந்துட்டாங்க. கொரியா வந்துட்டு நம்ம ஜிமின் அப்படியே ரூமுக்கு வந்துட்டு அப்படியே எழுதிட்டு இருக்காரு ஷவர் நின்றுட்டு. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேவால் ஜிமினுக்கு கம்ஃபர்ட் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு அழுறாரு. இப்போ அந்த பக்கம் டேக்குமே ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டாரு. டேவால் விட்டு கொடுக்க முடியல. ஜிமின் மட்டும் விட்டே கொடுக்கல. ஸ்ட்ராங்காகவே இருக்கார் அவர் லைஃப்பில். அவரால் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த பக்கம் ஜிமின் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே வந்துட்டு வெளில வராங்க. டே போயிட்டு ஜிமின் ஹெட்லாம் போய் வைப் பண்ணி விடுறாங்க. வைப் பண்ணி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விடுறாங்க. ஜிமின் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அவருக்கு ரொம்ப அழகாக இருக்காரு. தாங்க முடியல. ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினது. ஜங்கு தானே வேணாம் சொல்லிட்டானே சொல்லிட்டு அதை ஏற்றுக்க முடியல. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. டேங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க ஏன் டே நான் உங்களை 2 பேரும் சூஸ் பண்ண தப்பா அப்படி கேட்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க இல்லை எனக்கு நீங்கள் ஹார்ட் ஆகுது பார்க்க முடியல, என்னோட ஜங்கு ஹார்ட் ஆகுது பார்க்க முடியல, 2 பேரும் சூஸ் பண்ண தப்பா அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க. டே கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிமின் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்குது. நீ சொல்லு ஜிமின், நீங்களும் ஜங்கு எப்படி மீட் பண்ணீங்க சொல்லி கேட்க. இப்போ நம்ம ஜிமின் டேவை பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் அப்படி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்களா. இப்போது ஒரு 3 years பிஃபோர்டா ஒரு ரொம்ப பெரிய ஒரு கிளப்பு காமிக்கிறாங்க. நைட் டைம் ஒரு பெரிய கிளப்பில் ஒரு பர்சன் தான் வந்துட்டு ட்ரூத் ஆர் டேர் விளையாடிருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. யோன்ச்சினா என்னவோ சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. வாங்கடா போகலாம் சொல்கிறாங்க. எது போகலாமா பில்லு யாரா கொடுக்க சொல்லிட்டாங்க. நீங்கள் தான் சொல்கிறாங்க. நீ எதில் குடிச்சிருக்கீங்க, நீங்கள் பில்லு கொடுங்கடா சொல்கிறாங்க. டே இங்கே பாரு எங்கள்கிட்ட மணியில் சொல்கிறாங்க. மணி இல்லையா சொல்கிறாங்க. மொச்சியை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உங்கள்கிட்ட மணி இருக்கல தங்க அவங்க கூட சொல்கிறாங்க. நான் தரமாட்டேன் சொல்கிறாங்க. எது தரமாட்டியா அப்படி போட்டேன் பாரு சொல்கிறாங்க. அச்சோ சொல்கிறாங்க. பாரு என்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. இப்போ கொடுக்குறியா இல்லை சொல்கிறாங்க. நான் கொடுக்க மாட்டேன் போ அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு டேடி வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மந்த்துக்கு இவ்வளோ மணின்னா சொல்லிட்டு அம்மா வந்து எனக்கு போட்டு விட்றாங்க. நான் கரெக்டாக செலவு பண்ணாதே நம்ம செலவு வச்சுக்க முடியும். இப்போ நீங்கள் செலவு பண்ணுறா என்ன பண்ணுவான் சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. டே எங்கள்கிட்ட கார் வீட்டில் இருக்கிற தரம் சொல்லிட்டு போய் சொல்கிறீங்க. உங்கள் காரில் உள்ள மணிலேருந்து காலி ஆகிடுச்சு எனக்கு தெரியும். நான் தரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஒரு காரை டைட்டாக ஹக்கோ பிடிச்சிக்கிறாரு. மொச்சிக்குட்டி தங்கெல்லாம் கூட நான் மாசம் கேட்குறேன் தரமாட்டேன் போ அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம என்னதான் ஜிம்மோட காரை பிடிங்கிறாரு. பிடிங்கி கையில் வச்சுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னமோ கொடுன்னு சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டேன். என்ன பண்ண சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் என்னமோ சொல்லிட்டு அவர் கெஞ்சிட்டு இருக்காரு. இப்போது நம்ம என்ன பார்க்குறாங்க. அப்படின்னா இப்போ நம்ம ட்ரூத் ஆர் டேர் ப்ளே பண்ணுறோம் ஓகேவா. நீ தோற்று போயிட்டு வச்சுக்க. தோற்று போயிட்டுனா சொல்கிறாங்க. நீ வந்துட்டு வின் பண்ணா காரை தருவேன். தோற்று போயிட்டுனா நான் சொல்கிறேன் டேரை நீ பண்ணணும் ஓகேவா சொல்கிறாங்க. டேரையும் பண்ணணும். அப்புறம் இந்த கார்லேருந்து பே பண்ணணும் சொல்கிறாங்க. நான் பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க. நீ பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ பண்ணி ஆகிற சொல்லிட்டு நம்ம யோன்ஜன் இன்னொரு பர்சன் இருக்காங்களா அவங்க ஃபுல்லாக மட்டையாயிட்டாங்க. அங்கே பாரு ஃபிளிக்ஸா ஹெல்ப் பண்ண சொல்லி எழுப்புறாங்க. பார்த்தா ஃபிளிக்ஸ் ஃபுல்லாக மட்டையாயிட்டாரு. ஆச்சு அவன் குடிச்சிட்டானே தூங்கிட்டானே சொல்கிறாங்க. அவனுக்கு சேர்த்து இதாக பே பண்ண சொல்கிறாங்க. எது நானா ஆமாம் அவன் கார்லாம் மணியில் ஓகேவா உங்ககிட்ட மட்டும் தான் ஃபுல் மணி அப்படியே இருக்குது சார் செலவு பண்ணாமல் பொத்தி வச்சுக்கிறீங்களா சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. நீ வந்து டேரில் வந்துட்டு ட்ரூத் டேரில் நீ ஜெயிக்கணும். வின் பண்ணால் மட்டும்தான் கார்டு கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ சரி ப்ளே பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் சார் நம்ம என்னமோ நம்ம பாட்டில் வந்துட்டு அப்படின்னா சுற்றி விட்டும்போது நம்ம ஜிமினுக்கு இப்போ அவருக்கு ஜிமினுக்கு நேரம் தான் வருது. ஏன்னா இப்போ அதை சுற்றி விட்டு போகிற யாருக்கு நேரம் வருதுன்னு பார்த்தா நம்ம கரெக்டாக ஜிமினுக்கு நேரம் நின்றுருக்கு. ஜிம் பார்க்குறேன் எனக்கே வந்துட்டு சொல்கிறாங்க. உனக்கே தான் வரும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன பண்ண சொல்கிறாங்க. இப்போ அப்படி என்ன சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு ட்ரூத்தை டேர் கேட்குறாங்க. இப்போ ட்ரூத்துன்னு சொன்னால் உண்மையை சொல்லுவான். என்கிட்ட என்ன இருக்குது நான் எனக்கு எல்லாமே தெரியும் என்னை பற்றி சொல்லி ஜிம் தான் டேரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. குடிக்க சொல்லுவோம்னா இருக்கும் கொஞ்சம் சோச்சு குடிச்சிடுவோம் சொல்லி ஜிமின் நினைக்க. இந்த பக்கம் நம்ம என்னதான் அங்கே பாரு சொல்லிட்டாங்க. எங்கே சொல்லிட்டாங்க அங்கே அப்புறம் சொல்லிட்டாங்க. ஜிமின் டர்ன் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு பர்சன் இருக்காங்க. ரொம்ப ஹாட்டாக அழகாக அப்படி பியர்சிங்லாம் போட்டுட்டு கையில் ஒரு கிளாஸ் வச்சுட்டு நின்றுருக்காங்க. ஒரு ஃபோனை வச்சு ஸ்க்ரோல் பண்ணிட்டு நின்றுருக்காங்க. அங்கே ஒருத்தர் இருக்கானா சொல்லிட்டாங்க. ஆமாம் ஒருத்தவங்க இருக்காங்க சொல்லிட்டாங்க. அவங்கள போயிட்டு ஒரு கிஸ் பண்ணிட்டு பார்ப்போம் சொல்லிட்டாங்க. கிஸ்ஸா கிஸ் போய் கிஸ் பண்ணிட்டு வரியா சொல்லிட்டாங்க. நோ சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. நான் கிஸ் பண்ண மாட்டேன் அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்கு நான் பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஐயோ அப்புறம் சொல்லக்கூடாது ஓகேவா. டேர்னா பண்ணி தான் ஆகணும். ஒன்று டேர் பண்ணு அப்படி போயிட்டு கிஸ் பண்ணிவிட்டு எனக்கு பே பண்ண சொல்கிறாங்க. இல்லைன்னா சொல்கிறாங்க.
இல்லைனா நீ வந்துட்டு மணி வந்து பே பண்ண சொல்லிட்டாங்க. என்னதுக்கு? ஆமாம், இப்போ நீ போகிற, நீ போயிட்டு கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க. நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பண்ண மாட்டேன் போ சொல்லிட்டாங்க. காரு கூட சொல்கிறாங்க. இங்கே பாரு, இப்போ நீ மட்டும் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டேன்னா நான் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை கூட பே பண்ணிப்பேன். நாளைக்கு இந்த அமௌண்ட் திருப்பி கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, இல்லைன்னா சொல்லிட்டாங்க இந்த மணியை மொத்தமாக கால் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. மொத்தமாவா? மொத்தமாக. அப்புறம் சின்ன அங்கிள் ஃபோன் பண்ணாங்க, நீ செத்த காசு இல்லாமல் அப்புறம் சாவு வேண்டியதான் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க. ஆமாம், உன் டேட் கிட்ட கூட மணி வாங்கிட முடியும். ஆனால் அவனோட சின்ன அம்மா இருக்காங்களே, அவனோட அவனோட சின்ன மாம், அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஓகேவா சொல்லிட்டாங்க. நான் போட்டு கொடுத்துருவேன் அம்மாட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லிட்டாங்க, ஆச்சு பண்ணாத சொல்லிட்டாங்க. போ போயிட்டு கிஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அவர் அடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அடிக்க மாட்டாங்க போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் போ வா போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிமின் அப்படியே கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ அந்த பர்சன் ஃபோன் பேசிட்டே ஃபோன் ஸ்க்ரால் பண்ணிட்டு திரும்ப டர்ன் பண்ணுறாங்க. எஸ் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பர்சனை பார்த்துட்டு ஜிமின் தான் அந்த பர்சனோட ஃபேஸை கப் பண்ணுறாங்க. பக்கத்தில் ஒரு பர்சன் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. யாரா இவன் எங்கேன்றா வந்தா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் தான் அந்த பர்சனை பார்த்துட்டு லிப்பில் போட்டு பெக் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். இந்த பக்கம் என்ன அப்படி வந்துட்டு அவர் வந்துட்டு நம்ம ஜிம்னோட காரை கையில் காரை கீழே விட்டுறாரு. பாவி, உன்னை என்னடா சொல்லிட்டாங்க, கிஸ் பண்ண சொல்லி சீக்ஸை கொடுக்கணும், எதுக்கூட போயிட்டு லிப்பில் போய் பெக் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. யோசிச்சுன்னு பார்க்குறாங்க. டே நீ என்னடா வேலை பார்க்குறா சொல்கிறாங்க. இல்லைடா நான் வந்துட்டு ஜஸ்ட்டு பெக் தாண்டா பண்ண சொன்னேன் சொல்கிறாங்க. அதாவது சீக்ஸில் பெக் பண்ணுறா இவனடா இப்படி பண்ணிட்டான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. நீ பெக்கு தான் பண்ண சொன்னேன், எங்கன்னு சொன்னியா சொல்லிட்டாங்க. சீக்ஸ்ன்னு சொல்லி இவ்வளோ சொல்கிறாங்க. டேய் நம்ம இதுக்கும் ட்ரூத்தார் விளையாடிருக்கோண்டா, அப்புறம் நம்மளுக்கு சீக்ஸ் தான் கொடுப்பாங்க சொல்கிறாங்க. அதான் நான் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. எப்படிமே தான் சாரி சொல்கிறாங்க. எது அப்படி கேட்குறாங்கக்கா. சாரி அப்படி சொல்கிறாங்க. அந்த பாசோட ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்கக்கா. நான் போவா அப்படி சொல்லிட்டு ஜிமின் டர்ன் பண்ண போவா. அந்த பாசம் அப்படி ஜிமின் ஹேண்ட் பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறாங்கக்கா. ஜிமின் பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. அந்த பாசம் அப்படியே அந்த ட்ரிங்கை கையில் வச்சுருப்பாங்க. ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படி ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான். இந்த பக்கம் காய் அவன் பக்கத்தில் நம்ம அங்கே இருக்கிற ஜங்கு தடை ஓகேவா, ஜங்குக்கு பக்கத்தில் நின்றுட்டு காய் டக்குனு ஹேண்டோட கிளாஸை கீழே விட்டுட்டாரு. அட பாவி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவன் தான் எதுவும் வந்து பெக் பண்ணான்னு பார்த்தா இந்த பக்கம் இவன்டா அப்படி கிஸ்ஸை கொடுக்குறானே சொல்லி பார்த்துருக்காங்க. பார்த்தா இன்னும் யோசிச்சு எந்திரிச்சிடறாங்க. யோசிச்சு பார்க்குறாங்க. ஐயோ சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே நின்றுருக்காரு. புஷ் பண்ணவே இல்லை. இவர் பாட்டுக்கு ஸ்ட்ராங்காக டீப்பாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. பெஸ்ட்டு கிஸ் அப்படி சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. அப்படி கூட ஓடி வந்துட்டாரு. ஓடி வந்துட்டு என்னமோ ஆனால் கொடுத்துட்டாங்க கூட சொல்கிறாங்க. டே எப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. உன்னை என்னடா பண்ண சொன்னேன் நான் சொல்கிறாங்க. கிஸ் கொடுக்க சொன்னேன், கொடுத்துட்டேன்ல, கார்டை கொடு அப்படி சொல்லி ஜிமின் கேட்க. இப்போது அங்கேருந்து ஒரு பர்சன் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. இவர் பார்த்துட்டு இப்போ ஜிமின் தான் கார்டை கொடு, காசு இருக்கணும் வா கொடு அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம என்ன பார்க்குறாங்க. டே நீ என்ன பண்ணுறது தெரியுமா சொல்கிறாங்க. கிஸ் கொடுத்தா சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ண சொல்கிறாங்க, திருப்பி கொடுத்தாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ என்ன மூச்சு தானா அப்படி கேட்குறாங்க. நான் மூச்சு தான் அப்படி சொல்லி ஜிமின் தான் கீழே குடிச்சு அந்த கார் கீழே கிடக்குது பார்த்துட்டு எவ்வளோ மணி இருக்குது கீழே போட்டால் அப்புறம் ஜிமின் எடுத்துக்கிட்டு போகலாமா சொல்லிட்டாங்க. நீ ஃப்ளிக்ஸ் தூக்கிட்டு வா, என்னமோ வா யோசிச்சுனா வா போகலாம் சொல்லி ஜிமின் கூப்பிட. இப்போ யோசிச்சு அப்படியே ஃப்ரீஸ் ஆனவர் அப்படி இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான் யோசிச்சுனா அப்படி போட்டு ஷேக் பண்ணுறாங்க. டே சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஏண்டா அவரை கிஸ் பண்ணுறாரு, நீ பாட்டுக்கு அமைதியாக வர சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறா சொல்கிறாங்க. அது அழகாக தானே இருக்காரு, ஃபஸ்ட்டு கிஸ் தானே, அது சொல்கிறாங்க. டே உண்மையை சொல்ல உனக்கு அவர் தெரியுமா சொல்கிறாங்க. தெரியாத சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அது அவர் ரொம்ப அழகாக இருக்கார், அதுவும் அந்த மூல் இருக்குல்ல அது ரொம்ப அழகாக இருக்கு சொல்கிறாங்க. எது மூலா இப்போ கீழே அப்படி சொல்லி சொல்ல. இப்போது யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. இப்போ உன்னை போய் நான் பச்சை குழந்தைன்னு நினச்சிறேன் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு சொல்கிறாங்க. இப்போது என்ன பார்க்குறாங்க. பச்சை குழந்தை, நான் பால்வடி குழந்தைன்னு நினச்சேன் உன்னை, என்ன நினச்சேன் உனக்கு, உன்னை எப்படி நினச்சிருந்தேன் நான், பொத்தி பார்த்துட்டு இருந்தேன்டா, இப்படி பண்ணிட்டேடா சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. டே இல்லை உன்னால் தானே வந்துச்சு, அவன் சும்மா நான் போய்ட்டு கிஸ் பண்ணு டேர் பண்ணு அது பண்ணு சொல்லிட்டு, ஏன்டா காரை வீட்டில் வச்சுட்டு உன் தப்பு, அவன் காரில் அவன் அப்படி இருந்தாலும் காரு பே பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நீ கொஞ்சம் கெஞ்சி கடை தான் அவனுக்கு கொடுத்துருப்பான். அவனை போய் டேர் பண்ண சொல்லி கிஸ் பண்ண வச்சு எல்லாம் பண்ண நீ தான்டா சொல்லிட்டு நம்ம யோசிச்சு திட்டுறாங்க. என்னவா ஜிம் பார்க்குறாங்க. சரி வாங்க போகலாம் சொல்கிறாங்க. ஏன்டா அவனுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இது ஏன்னா எப்படி ஒன்று குழந்தை நடிக்குது பற்றி அது சொல்லி பார்க்குறேன், இனிமேல் நம்ப மாட்டாடா அப்படி சொல்லிட்டு இப்போ ஃப்ளிக்ஸ் தூக்கடா சொல்கிறாங்க. தூக்குறதா சொல்லிட்டு ஃப்ளிக்ஸை சொல்கிறேன் பாச்சு யோசிச்சு தான் ஃப்ளிக்ஸ் தலை ஒரு போட்டு வைக்கிறாங்க. இப்போ அம்மா சொல்லியிருக்காங்க. டே எந்த ஆரப்பதை நான் சொல்லிட்டு அவர் அப்படி கூட்டிகிட்டு வராரு. ஃபைனலாக இவங்க 2 பேரும் 4 பேர் விழுதுறாங்க. இப்போ ஜவுக்கு ஜிமின் போகிற ஜிம்மில் பார்த்துருக்காங்க. ஜிமின் போகும்போது டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜவுக்கு லைட்டாக ஐயோ வெங்க் பண்ணுறாங்க. ஜிமின் எதுவும் சார் அப்படி போயிடாரு. இப்போ காய் பார்க்குறாங்க. ஏன்டா நீ பண்ணுறதுலாம் சரியாக சொல்லிட்டாங்க என்ன கேட்குறாங்க. ஏன்டா நம்ம எதுக்கு வந்திருக்கோம் இங்கே, நீ ஏன்டா அவனை பார்த்து கண்ணடிச்சிட்டு இருக்க, அந்த பையன் அவனை பெக் பண்ணா கண்டிப்பாக டேர் தான் எனக்கு புரியுது, அதில் நீ என்ன அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கிஸ் ரொம்ப வர அழகாக இருந்துச்சு சொல்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு கிஸ் கொடுத்துட்டு சொல்கிறாங்க. டே அவனுக்கு அது ஃபஸ்ட்டு கிஸ் தான் சொல்கிறாங்க. எப்படா சொல்கிறேன் டே அவனை பார்த்தா தெரியலையா சொல்லி கேட்குறாங்க.
சரி இப்போ அது கிஸ்ஸோட தான் நிற்குமா சொல்கிறாங்க, கிஸ் மட்டும் தான் சொல்கிறாங்க. அதானே சொல்கிறாங்க, பின்ன நான் பார்க்குற வேலைக்கு அவன் போய் லவ் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. அதானே ஏதோ சார் படிக்கிறன்ற பேரில் நீ என்ன சும்மா படிச்சுட்டா இருக்க, நீ உண்மையை சொல்ல போனால் சொல்கிறாங்க, நான் படிச்சு தான் இருக்க சொல்கிறாங்க. அது உண்மை தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பாதி நாள் காலேஜில் இல்லை, பாதி நாள் பார்த்தா ஹார்பரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்பாவுக்கு கீழே அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது, என்னோட அப்பா என்ன மாஃபியா வாக்கிட்டாரா என்ன பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜம் கேட்குறாங்க. மிஸ்ஸஸ் மேனு, அப்புறம் ஒரு மாஃபியா, அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, எத்தனை சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. வாடா சொல்லிட்டு அப்படி ஜம்க்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பாட்டுக்கு அப்போ கேஷில் போயிடுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு கேஷை ஷேர் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தாண்டா அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க அப்படியே வந்து வர வழிஃபாக நினச்சிட்டு ஜிமின் ட்ரிங்க் பண்ணவே இல்லையா, அவர் அமைதியாக இருப்பார். ஃபஸ்ட்டு கிஸ்ஸை கொடுத்துட்டேன் நல்லா தான் இருந்துச்சு அப்படி ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ என்னமோ ஜிமினையே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்க ஏன் என்னையே பார்த்துருக்கீங்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைவா சொல்லிட்டு அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபைனலாக ஹாஸ்டலுக்கு வந்துட்டாங்க. ஹாஸ்டல் ரூமில் இந்த ரூமில் இவங்க 4 பேர் இருப்பாங்கடா ஓகேவா. 4 பேர் வந்து ரூமில் இருப்பாங்க. 4 பேருக்குமே 4 பெட் இருக்கும். இப்போ ஜிமின் வந்து படுத்துக்கிறாங்க. ரூமில் தூக்கமே வர மாட்டேது. அந்த ஜம் கூட கிஸ் பண்ணது ஞாபகம் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிமின் தாண்டா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அப்படியே குளிச்சுட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு மிரர் கொண்டுட்டு இருக்காங்க. மிரர் முன்னாடி நிற்கும்போது அப்படியே ஜம் கூட ஞாபகம் தான் வருது. கிஸ் பண்ணதில் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, என்ன கிஸ் ஞாபகமாக சொல்லிட்டாங்கக்கா. அது சொல்கிறாங்க, நடிக்காதரா கேடி பையா, எவ்வளோ தைரியம் தான் நீ போய் கிஸ் கொடுத்துருப்பா சொல்கிறாங்கக்கா. அது சொல்கிறாங்க, ஏன்டா நீ பெக் கொடுத்து வந்த அவர் திருப்பி எடுத்து கிஸ் பண்ணிட்டுறாரு தள்ளி விட மாட்டா சொல்கிறாங்கக்கா. அது சொல்கிறாங்க, சொல்ல சொல்கிறாங்க, அதை பற்றி பேசாதா சொல்கிறாங்க, நீ தான் காரணம் சொல்கிறாங்க. எது நான் காரணமாக என்னடா ஒரு காரணமாக சொல்லாதா சொல்லிட்டு அவரும் சரி வா சொல்லிட்டு ஃபைனலாக கிளம்பிட்டாங்க. நல்ல பேர் அந்த பையனுக்கு கிஸோடு முடிஞ்சு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கூட்டிகிட்டு காலேஜ் போகிறாங்க. அது கிளாஸ் ரூமில் போயிட்டு நம்ம ஜிம்மி உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக இன்றைக்கி மதியம் ஃபர்ஸ்ட் டைம் யோசிச்சு பார்க்குறேன். டே இன்றைக்கி மதியம் கேன்டீனில் சாப்பிடுமா ஹாஸ்டல் போகணும்னா சொல்கிறாங்க. ஆமாம் கேன்டீன் ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது, கேன்டீனில் சாப்பிடுவோம் சொல்லிட்டு இப்போ எல்லோரும் யூனிவர்சிட்டியோட கேன்டீன் போகிறாங்க. இது வந்துட்டு யூஎஸ்ஏல ஓகே, யூஎஸ்ஏல உள்ள நியூயார்க்கில் தான் நியூயார்க்கில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அங்கே தான் நடக்குது. இப்போ ஃபைனலாக ஜிம்மின் கேன்டீன் போகிறாங்க. அங்கே நம்ம ஜிம்மி உட்காந்துருக்க பக்கத்து பிளேஸ் தான், பக்கத்து சீட்டில் ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் வந்துட்டு என்னக்கிட்ட பேசிட்டு சாப்பிட்ருக்காங்க. இந்த வாய்ஸு கேட்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்ல அந்த வாய்ஸ் தான் அந்த வாய்ஸு. இப்போது அப்படியே நம்ம ஜங்க் அங்கே கூப்பிட்டு ஜங்க் தர ஓகேவா, ஜங்க் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிமின் தான் ஓய் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்கக்கா. டர்ன் பார்த்துட்டா அப்படி சொல்கிறாங்க. நீ யாருங்க நீங்கள் சொல்லி கேட்குறாங்க. ஓ யாராச்சும் கேட்குறாங்க. யார் நீங்கள் என்ன வேணும் அப்படி ஜிம்னு கேட்குறாங்க. இப்போது என்ன பார்க்க நடிக்கிறான் பார்த்தா நடிப்புக்காரன் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போது எவனு பார்க்குறீங்க இப்போ எதுக்குள்ள அவங்க கூப்பிட்றான் சொல்கிறாங்க. தெரிய சொல்கிறாங்க. அம்மா இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதான் சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் நீங்கள் யார் சொல்லி கேட்குறாங்க. ஓ அதுவா, அது நாங்கள் இந்த காலேஜோட சீனியர் சொல்கிறாங்க. சீனியரா ஓகே சீனியர் என்ன வேணும் அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. இப்போ ஒரு ஜவுங்க கிட்ட வந்துட்டு ஒரு கிஸ் வேணும் தெரியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க அப்படி பேசாதீங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க அப்படி பேசாதீங்க. ஜிம் தான் தள்ளி வைக்கிறாரு. இப்போ ஏன்னா அது ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி, ரொம்ப பெரிய டேபிளாக இருக்கும் கேன்டீனில். ஜிமின் பார்க்காம உட்காந்துருப்பாரு. இப்போ ஜவுங்கத்தை பார்க்குறேன். ஜவுங்க வந்து ஜிமின் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ லைனாக உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் எனக்கு உங்களை யாரும் தெரியாது சொல்கிறாங்க. அப்படியா நேற்று ஹார்ட்டாக ஒரு கிஸ் கொடுத்தியா அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க தெரியாமல் நடந்துச்சு மன்னிச்சுக்கோங்க அது டேரை சொல்கிறாங்க. ஓ அப்படியா இன்றைக்கி எதுவும் டேர்லாம் விளையாடலையா நீங்கள் சொல்லி கேட்குறாங்கக்கா. இப்போ காய் பார்க்குறோம் என்னடா பண்ணுறாங்க இவன் சொல்லிட்டு ஜம்கா சொல்கிறாங்க. காய் வாய் மூட்டை சொல்லிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ ஜிமின் ஜம் தான் ஜிம்மோட ஹேண்ட் ரைட்டாக பிடிக்கிறாங்க. கீழே டேபிள் கடையில் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. மிஸ்டர் மட்டும் சொல்கிறாங்க. இப்போது ஜம் தான் அங்கே பாரு இப்போ நம்ம போகிற பின்னாடி வரா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க முன்னாடி போகிறேன் பின்னாடி வா அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. ஜிம்முக்கு ரொம்ப இருக்குது. இப்போ என்ன பார்க்குறாங்க என்ன பண்ண போகிறான்ட்டு குறுக்குறுன்னு பார்த்துருக்காங்க. என்னமோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கக்கா ரெஸ்ட் ரூம் சொல்கிறாங்க. இதே கேட்குறாங்கக்கா. ரெஸ்ட் ரூம் வந்து போகணும் சொல்கிறாங்க. இப்போது நம்ம இன்னும் டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க. சரியில்லை அப்படி சொல்கிறாங்கக்கா. இல்லை அது உண்மையாகவே சொல்கிறாங்க. சரி இப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜீவனும் அப்படி வராரு. இப்போ இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜிம் ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு தேட்டர் இங்கே தண்ணி எங்கேயோ வந்தார் சொல்லி ஜிம் பார்க்க அப்படி அவங்க கூப்பிட்டு அப்படி எடுத்து லாக் பண்ணிடுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் சீனியர் அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி எனக்கு பாருங்கள் அது டேரு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க. நடிக்காது ஓகேவா எனக்கு தெரியும் நீ என்னை ரொம்ப டேஸாக பார்த்துருக்கேன்னு நல்லாவே தெரியும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. போய் சொல்லாது ஓகேவா நீ அந்த கிளப்புக்கு வரது எனக்கு தெரியும். என்னை ரொம்ப டேஸாக நான் பார்க்குறேன்றது எனக்கு தெரியும் ஓகேவா நானும் பார்த்து தான் இருக்கேன் ஓகேவா. ஆனால் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் நினச்சேன் சார் சும்மா சைட் அடிக்கிறீங்க அவ்வளோதான் நினச்சிட்டேன் ஓகேவா. ஆனால் சாருக்கு எனக்கு எவ்வளோ இவ்வளோ ஃபீலிங்ஸ்க்கு எனக்கு தெரியல சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. நீங்களும் ஒன்று இமேஜின் பண்ணிக்கலாம் சொல்கிறீங்க. நான் ஒன்று இமேஜினாக பண்ணிக்கல எனக்கு நல்லா தெரியும். சரி ஓகே சொல்லு என் மேலே இன்ட்ரெஸ்ட்க்கா அப்படி கேட்குறாங்கக்கா. அது சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு லவ் பண்ணுறலாம் டைம் இல்லை சொல்கிறாங்கக்கா. ஏன் அப்படி கேட்குறாங்கக்கா. எனக்கு லவ் பண்ண டைம் இல்லை அது கொஞ்சம் கஷ்டம் அப்படி சொல்கிறாங்கக்கா. என்ன சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கக்கா. என்ன வேணும் அப்படி ஜிம்னு கேட்குறாங்கக்கா. வேணும்னா சொல்கிறாங்கக்கா. வேணும்னா ஜஸ்ட் ஒரு 1 ஸ்டாண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கோவம் ஜிம் டக்குன்னு ஜம்க்கு புஷ் பண்ணிடுறேன் அப்படி தள்ளி வந்துடுறாங்கக்கா. இங்கே பாருங்கள் நான் அந்த ஒரு பர்சன் சொல்லி ஜிம் வந்துடுறாங்க. ஜம்க்கு ஒரு மாதிரி
ஒரு மாதிரி ஆகிடுது. இல்லை அப்படி சொல்கிறாங்க. சாரி அப்படி ஜிம் பாட்டு போயிடுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சும்மா ட்ரெஸ் பண்ணேன் அதுக்கு எப்படியா ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜங்க் நினைக்கிறாங்க. சரின்ட்டு ஜங்க் இது வரைக்கும் யாரும் லவ் பண்ணது அவருக்கு லவ்லாம் வரும் வராது. ஏன்னா ஜங்க் வந்து ரவுடி பாய் மாதிரி ஓகேவா, ஜஸ்ட் ரவுடியாக சுற்றிட்டு இருப்பாரு. பிஸ்னஸ் அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் கொஞ்சம் அப்படின்னு சுற்றிட்டு இருப்பார். ரொம்ப ஹாப்பியாக ஃபன் பண்ணிட்டு அப்படி தான் இருப்பார். அவருக்கு லவ்லாம் செட் ஆகாது. ஆனால் ஜிம்மில் புஷ் பண்ணது இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே லவ் பண்ணுறேன்னா நான் சொல்லி பார்த்துட்டு அப்படி ஜங்க் பண்ணிட்டே வந்துருப்பாருன்ட்டு அவர் உட்காந்துட்டாரு. ஜிம்மில் படக்க உட்காந்துருக்காரு. சாப்பிடவே இல்லை. என்ன பார்க்குறேன்னா சொல்கிறாங்க ஜிம் ஃபேஸ் ஒரு இருக்குது பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. என்னடா சொல்கிறாங்க ஒன்றில் சாப்பிடுங்க. ஜிம் படம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன ஜங்க் பார்த்துருக்காங்க. ஜிம்மில் எதுவும் சாப்பிட்ருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம ஜங்க் தான்டா ஜிம்மில் பார்க்க வராங்க. ஜிம் பார்க்குறதவே இல்லை. ஒரு 2 வீக்ஸ் ஜங்க் கூட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம் லைப்ரரி இருக்காங்க. லைப்ரரியில் தான் உட்காந்துருக்காரு. இப்போ இவங்க எல்லாரும் பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபன் பண்ணிருக்காங்க. ஜிம் மட்டும் தனியாக உட்காந்துருக்காரு. ஒரு அப்செட் ஆகிட்டு ஏன்னா ஜிம்மில் கொஞ்சம் டேஸாக ஜங்க்கு சைட் அடிச்சுப்பாரு. ஓகேவா, ஒரு 2-3 வீக்ஸாக என்ன பண்ணிருப்பாரு ஜங்க்கு பார்த்துருப்பாரு ஃபஸ்ட் டைம் கிளப்பில். அந்த கிளப்பில் எப்பலாம் போகிறாரோ இவங்களாம் ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஜிம் ட்ரிங்க் பண்ண மாட்டார். ஜங்க் வந்து பார்த்துட்டு ஜங்க் ரெகுலராக அந்த கிளப்புக்கு வருவாங்க. அப்போ ஒரு பார்த்துட்டு இருப்பாரா ஜங்க் வந்து இந்த காலேஜ் படிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த கிளப்புக்கு வரவங்க கூட தெரியும். இப்போ ஜிம் நினச்சி பார்க்குறாங்கக்கா நீ இந்த படிக்கிறவங்க கூட தெரியாது தெரியுமா, நீ யாரும் நினச்சி நான் பார்த்தவொன்னே எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சி. பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஆட்டிடியூட்டாக ரொம்ப அழகாக ஒரு மினிட் இருப்பா. பொண்ணுங்க பசங்களோட ஃப்ளட் பண்ண வருவாங்கன்னு தள்ளி விடுவா. அதை பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால மட்டும் அட்ராக்டிவான என்னவோ தெரியல பார்க்க பிடிச்சிருந்துச்சு. ஒரு ரவுடி போயா சார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீ என்ன கேட்குறேன் பார்த்து ஒன்றே ஸ்டாண்டா என்னை பார்த்து அப்படியே தெரியுது ஜிம் நினைக்கிறாங்க. அப்படி நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போது ஜிம்மின் பக்கத்தில் ஜிம்மோட காதுகிட்ட வந்து ஒரு பர்சன் சாரி அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம் டக்குன்னு பயந்துறாங்க. திரும்பி பார்த்தா ஜங்க் தான் அப்படியே ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கிடச்சி இப்போ ஜிம்மில் வந்து தனி டேபிள் உட்காந்துருப்பாங்க. மற்ற குரூப்பாக உட்காந்துருக்காங்க. ஜிம்மில் தனியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம்முக்கு முன்னாடி நீல் பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க சாரி பேபி அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு இங்கே பாருங்க சொல்கிறாங்க. சாரி அப்படி தான் ஜங்க் தான் அப்படியே ஐஎஸ் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கு சாரி சொல்கிறாங்க. சாரி பேபி கிட்டே அப்படி கேட்டுக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. பேபி என்ன லவ் பண்ணதுன்னு தெரியும் தெரியாமல் கேட்டேன் மன்னிச்சு கூட சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு இங்கே பாருங்க எந்திரிங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ப்ரொஃபர்ஸை வாங்கிக்கிட்டா மட்டும் தான் எந்திரிப்பா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யாராவது பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. அதுலேயே கவலையே இல்லை சொல்கிறாங்க. அப்போ ஜங்க் ஜிம்னும் ஒரு கடத்துக்கு மேலே ரோஸும் வாங்கி ஒரு ஓரமாக வச்சுற டேபிளில் என்ன கோவம் போகலையா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எனக்கு கூட கோவம் இல்லை ஓகேவா நீங்கள் வந்து போங்க சொல்கிறாங்க. போக மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் அப்படிறாங்க. ஏன்னா எனக்கு இந்த பேபி பிடிச்சிருக்கு. பேபி என்னை பார்த்து லவ் யூ சொல்லணும் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பேபிக்கு லவ் யூ தானே வேணும்னு சொல்கிறாங்க. கேட்டது தப்பு தான் ஓகேவா எனக்கு லவ்லாம் பண்ணி பழக்கலாம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நான் என்னை பார்த்து போய்ட்டா லவ் பண்ணிட்டா இருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஓகே புரியுது ஆனால் நான் என்னோடய கேரக்டர் சொல்கிறேன் உனக்கு ஓகேவான்னு சொல்கிறேன் கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க நான் கொஞ்சம் ரகடாக இருப்பேன். எப்படி சொல்லிட்டா கொஞ்சம் ரகடாக ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருப்பேன். எனக்கு இந்த லவ்வில் செட் ஆகுமான்னு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று விட்டு கொடுக்கவும் மனசு இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்துட்டு அவ்வளோதானா வேறு என்ன இருக்கா சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் சொல்கிறாங்க. வேறு எதுனா சொல்கிறாங்க. உங்கள் ஃபேமிலி சொல்கிறாங்க. ஃபேமிலியில் கொரியாவில் இருக்காங்க நான் அங்கே இருக்கேன். மற்றபடி அவ்வளோதானே பார்த்து எனக்கு கொஞ்சம் ரவுடித்தனமாக இருப்பேன் மற்றபடி எதுவும் இல்லை சொல்லிட்டு அடிக்கடி ட்ரிங்க் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு ட்ரிங்க் பண்ணுறது பிடிக்காது சொல்கிறாங்க. சரி ஓகே ட்ரிங்க் பண்ண மாட்டேன் அப்புறம் சொல்கிறாங்க. இது என்ன பியாசின்னு சொல்கிறாங்க. அது ஃபேஷன் நல்லா இருக்கா கேட்குறாங்க. நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்கோட ஸ்மெல் பண்ணிட்டு ஓகே சார் அப்படி வந்து ஜங்க் வந்து எழுந்திரிச்சு ஜிம்மில் நோஸ் கடை ரப் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறா ஜிம்னு கேட்குறாங்க. கோவமாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹார்ட் ஆகிட்டா சொல்கிறாங்க. சார் சொல்கிறேன் என்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு உனக்கு சொல்லி கேட்குறாங்க. தெரியல எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கும் சரி ஓகே எனக்கு அந்த பேபி ரொம்ப பிடிச்சிருக்கு லவ் யூடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. லவ் யூ டூ அப்படி சொல்கிறாங்க. இப்போது சரி ஓகே என்ன தனியாக உட்காந்துருக்கா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காரலாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் அப்செட்டாக சொல்கிறாங்க. அப்செட்டா ஏன் அப்படி கேட்குறாங்க. அது ஒரு நாள் தான் சொல்கிறாங்க. என்னால் தானா சரி ஓகே சாரி சொல்லிட்டு ஜங்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிம்னும் நீ இப்போ அப்படி சொல்லிட்டாங்க. ஆமாம் நீ என்ன படிக்கிற ஜிம் கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. அதுவா நான் மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு இருக்கேன்டா சொல்லிட்டாங்க. மாஸ்டர் டிகிரி ஃபஸ்ட் இயர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போது ஜம் தான் இப்போ ஜிம்மை பற்றி எல்லாமே சால்வ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னை பற்றி சொல்லிட்டாங்க. எனக்கு டீட்டெயில் எல்லாமே தெரியும் ஓகேவா. நீ கொரியாவை சேர்ந்த பையன் அது கிரேட் கிம் இருக்காரே அவருடைய ஒரே பையன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஓகேவா. கிம் நாம்ஜியோட ஒரே பையன் உனக்கு ஒரு அக்கா அக்காவுக்கு மேரேஜ் ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜமுக்கு தான் ஜிம்முக்கு எல்லாம் சொல்லிடுறாங்க. உனக்கு சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே தெரியும் ஓகேவா. மேபி ரொம்ப செல்ல பையனும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அம்மா மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வந்துச்சு ஓகேவா. அப்புறம் எதுக்காக இங்கே வந்தால் சொல்லி கேட்குறாங்க. அது என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு உனக்கு அது தெரியாது சொல்கிறாங்க. தெரியும் ஓகேவா. உனக்கு ஹாப்பியாக லைஃப் வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கணும். ஆனால் உன்னோட அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் என் அப்பா கிட்ட சண்டை போட்டு வந்தால் சொல்கிறாங்க. அப்படி என்னோட அப்பா கிட்ட ரொம்ப கெஞ்சி ரிக்வஸ்ட் பண்ணி அவர் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அவர்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணேன்னா அவரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே 3 இயர்ஸ் ஒன் டைம் தரேன் நீ உன் லைஃப்பை பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ண சொல்லிட்டு அனுப்பிட்டார்.
போயிட்டாரு. அந்த ரீசனால தான் இங்கே வந்திருக்கா சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல, ஓகே பேபிக்கு எங்கெல்லாம் போகணும் சொல்லி கேட்குறாங்கக்கா. இந்த நியூயார்க்கிட்டே சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி தானே வேற சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் நிறைய சொல்கிறாங்க. ஓகே உங்களோட எவ்ரி விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணிடுறா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிமிக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் சுற்றி பார்க்குறாங்க. எல்லாரும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஜிமின் படி ஜங்க் கூட சிக்ஸில் கிஸ் பண்ணிடுறாரு. ஜங்கும் செம்ம ஹாப்பி. அப்புறம் எதிர்பார்க்காம கிடைக்கிறதெல்லாம் என்ன அந்தளவுக்கு பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. ரொம்ப அப்படி சொல்கிறாங்க. அப்படியே ஜங்கும் செம்ம ஹாப்பிட்டாரு. ஓகே சொல்லிட்டு இந்தா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஃபோன் நம்பர்டா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஏன் நம்பருக்கு கூட தெரியுமா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நானே கேட்கலான்னு நினச்சேன். இந்த கூச்ச மாதிரி சொல்கிறாங்க. என்னடா கூச்சம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் ஜிமினும் அப்படியே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் யோனிலாம் ஜிமின் பக்கம் போகிறதே இல்லை. ஏன்னா 24 hours ஜிமின் ஜங் கூட தான் சுற்றிட்டு இருக்காரு காலேஜுக்குள்ளே. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க அவங்க ரொம்ப அழகாக கேம்பஸ் கப்பல் லவ்லி கப்பல் சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஜங்கும் ஜிமின் ஒன்றா சுற்றி தெரியுங்க. எங்கே பார்த்தாலும் கிளாஸ் டைமில் பார்த்தா ஜிமின் கிளாஸில் இருப்பார். அப்பவும் கூட ஜங் கூட டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படி இருப்பாங்க. என்ன பார்க்குறாங்க, ஐயோ கெட்டு போயிடுச்சு இது அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் உன்னோட அம்மா உன்னை பொத்தி குழந்தைன்னு சொல்லிட்டு வளர்த்தாங்க. இங்கே வந்து பார்த்தாக்கா குழந்தை மேரேஜ் ரெடியாகிட்டு சொல்கிறாங்க. ஜிமின் பக்கம் அப்படி பேசாத சொல்கிறாங்க. என் ஜங்கா ரொம்ப நல்ல சொல்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாருமே சொல்கிறாங்க ஜங்க் ரொம்ப பார்க்குறதுக்கு ரகடாக இருக்காங்க சொல்லிட்டு. ஆனால் உங்ககிட்ட எப்படா சொல்கிறாங்க, ரொம்ப சாஃப்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜங்க் எனக்கு குழந்தை சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப சாஃப்ட்டு அப்படி சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஒரு ஒரு ஆஃப்டர்நூன் டைம்டா ஓகேவா, டெரஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஏன் சாப்பிட வரல சொல்கிறாங்க. பசிக்கலடா சொல்கிறாங்க. பசிக்கல பசிக்க சொல்கிறாங்க. ஜாப் சொல்லக்கூடாது, அவங்க ஹெல்த் ஸ்பாயிலிடும் சாப்பிட சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. நான் ஃபீட் பண்ண விடுவா சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி எடுத்தேன்னா நீ ஃபீட் பண்ண முடியா, நான் ஃபீட் பண்ண விடுவா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, நீ என்ன அம்மாவா சொல்கிறாங்க. ஏன் நான் உனக்கு அம்மாவை இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு அம்மா இருக்காங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அவங்க ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அப்பாவுக்கும் அம்மாவும் வந்து பிஸ்னஸ் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. எப்போவுமே பிஸ்னஸ் போயிட்டே இருப்பாங்க. அப்பாவை பார்த்துக்கிட்டாங்க. அம்மா கூடவே போயிடுவாங்களா, நான் எப்போ தனியாக தான் இருப்பேன். நானே இருப்பாங்க, நானே ஃபீட் பண்ணி விடுவாங்க. எனக்கு அப்புறம் ஒரு கடத்துக்கு மேலே நானே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் யாரும் ஃபீட் பண்ணி விடுறதில்ல, எனக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஃபீட் பண்ணி விடுவேனே சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. நீ என்னோட குழந்தை சொல்கிறாங்க. நான் குழந்தையா சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. என்ன அந்தளவுக்கு லவ் பண்ணுறியா, ஏன் பண்ணக்கூடாதா ஜங் கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. ஜங் பார்க்குறாங்க. உண்மையாகவும் லவ்வுக்கு நான் டிசவன் பாசனா அப்படி கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறா ஜட்ஜ் ஜிம் கேட்குறாங்க. இல்லை நீ ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ குழந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கா. நான் கூட நினச்சேன் நீ எனக்கு நான் உனக்கு கிஸ் பண்ணும்போது நீ அமைதியாக இருந்தப்போ நினச்சிட்டேன். சரி ஓகே வேறு மாதிரி நினச்சிட்டு, ஆனால் நீ ரொம்ப பியூர் சொல்ல இருக்கா, இவ்வளோ ஜெனுவனாக இருக்கா, யாரையும் பார்க்க மாட்டேன் உன்னோட ஒர்க்கு நீ அப்படின்னு இருக்கா. ஆனால் என்கிட்ட மட்டும் ஏன்டா அப்படி இருக்கா சொல்லிட்டு ஜங் கேட்குறாங்க. எனக்கு தெரியல, இந்த ரவுடி பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ரவுடி பையன் வேணும் அப்படி ஜங் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அப்போ ஜங் பார்க்குறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனோட போயிட மாட்டேன்ல, போக மாட்டேன் சொல்கிறாங்க. என்னை எப்போ ஒரு அம்மா மாதிரி பார்த்துப்பியா, கண்டிப்பாக அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ என் பேபி சொல்லு சார் ஜிம் சொல்ல. ஜங்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி ஜங்கும் சொல்கிறாங்க. நான் தானே ஒரு பெரிய பையன் சொல்கிறாங்க. அப்படி கவலையே இல்லை, பெரியவங்க என்ன சின்னவங்க என்ன யாரும் லவ் பண்ணலாம் காட்ட சொல்லிட்டு பவர் பாட்டுக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜங்கும் அப்படியே காலையில் டேஸ்ட் வந்துச்சு. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஃபுட்டு காரமாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் அது தெரில சொல்கிறாங்க. அங்கே பாரு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் எத்தனை பேபிஸ் பிறந்தாலும் நீ எனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜங்கோட லிப்பில் பெக் பண்ணிட்டு நீ தானே ஃபஸ்ட்டு பேபி எப்போவுமே சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. பாரு நான் எந்த விஷயத்துக்கு வீக் ஆனதே இல்லை, ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட வீக் ஆகிடும் போகலாம் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ வீக்கெலாம் ஆக வேண்டாம் ஓகேவா, நானே பண்ணிட்டு வருவேன், எனக்கு அதே நானே வரேன் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இல்லை நானே பண்ணிட்டு வருவேன் சொல்லிட்டு ஜங்கும் ஜிம்மும் ஒருத்தர் மட்டும் ரொம்ப அப்படியே டீப்பாக அப்படி லவ்வில் முழுகிட்டாங்க. அவங்க ஜிம்மில் அதிகமாக வீட்டுக்கு ஃபோன் கூட பேச மாட்டார். ஏன்னா அவர் ஃபோன் பேச ஜங்கு வந்து கிஸ் பண்ணிட்டே இருப்பார். அந்த வயதுலேயே வந்து ஃபோன் கட் பண்ணிட்டு அச்சோ ஜங்குக்கா என்னோட அக்கா பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. எதுக்கு அவன்ட்டு பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஐயோ ப்ளீஸ் 2 minutes கொடுறா சொல்லிட்டு அவர் கழிச்சிட்டு இருக்காரு. ஜங்குக்கு தான் ஜிமினா கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிமினா என்ன சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் அப்படி நெக்கில் கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமினா அப்படி ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. என்ன பண்ணுற சொல்கிறாங்க. நீ யாரையும் பேசாதடா, எனக்கு பாசிட்டிவாக இருக்குது சொல்கிறாங்க. அவங்க என் ஃபேமிலி சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது சொல்லிட்டு ஜங்கு தான் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இது சொல்லி ஜிமின் தான் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கு. இப்போது இவங்க லவ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 8 months இருக்கும். 8 months முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம ஜிமின் தான் ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க ஹாஸ்டல் ரூமில். இப்போது ஒரு பர்சன் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னமோ டோரை லாக் பண்ணுறா. ஓகே தூக்கம் வருது, நான் வெளியே சவுண்டாக கேட்டிருக்கு சொல்லிட்டு நம்ம ஜிம் படுத்துக்கிறாங்க. இப்போது ஒரு பர்சன் வந்துட்டு அப்படி ஜிம் பார்க்குறது ஹக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. ஜிம் கண்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஜங்கா என்ன பண்ண சொல்லிக்கிறாங்க. அது உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளில ப்ளே பண்ணிட்டுருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஜங்கா அன்றைக்கி சொல்கிறாங்க. இன்றைக்கி சண்டே எனக்கு
தெரியும். எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கணும்னு சொல்லிட்டாங்க. தூங்கணுமா சொல்லிட்டாங்க. இல்லை ஜங்கு யாரை பார்த்துட்டு போகிறாங்க சொல்லிட்டாங்க. எனக்கு நான் லவ் பண்ணுறேன் எனக்கு தெரியும். இருந்தாலும் இது ஒரு மாதிரி இருக்க சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹக் பண்ணி தூங்குண்டா சொல்லிட்டாங்க. சரி ஜீவனும் அது சொல்லிட்டாங்க. நான் பேபி தானே சொல்லிட்டாங்க. நீ பேபி தான் சொல்லிட்டாங்க. நீ என் பேபி தானே ஆமாம் சொல்லிட்டாங்க. வாடகை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒரே பிளாங்கெட் கூட டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஜிம்முனா அவ்வளோ பிடிக்கும். 2 பேரும் பயங்கர டீப் லெவலில் இருக்காங்க. அந்த இப்போ ஜங்கு தாண்டா வீக்கெண்டு ஈவினிங் டைமில் அப்படியே காலேஜ் குறைஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. வாடா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. நீ தானே கேட்டேன் பைக் ரைடு போகணும்னு சொல்லிட்டு வா சொல்கிறாங்கன்னா வரமாட்டா சொல்கிறாங்க. வாடா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மும் இந்த ஆரிஷோர் எபிசோட போயிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த நியூயார்க் சிட்டியில் அந்த பைக் ரைடில் அழகாக போயிட்டுருக்காங்க. ஜங்கு ஜிம்மும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு செம்ம ஹாப்பி. அவர் பார்த்துட்டு இருக்காரு. வச்சு எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கா. இது இருக்கிற பைக்கை எவ்வளோ டைம் ரைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் என் பாய் ஃப்ரெண்ட் கூட எவ்வளோ ஹாப்பி இருக்கு தெரியுமா. பேசாமல் டெய்லி கூட கூட்டிகிட்டு போவா சொல்லிட்டாங்க. வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு அப்பப்போ ரொம்ப ஸ்பெஷல் டேயில் சம்டைம் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. ஜங்கு செம்ம ஹாப்பி. அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்போவும் என் கூட வேறு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு இந்த எண்ணமும் யோசிச்சா பார்த்து பாசிட்டிவாக இருக்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. பின்னா எப்போ பார்த்தாலும் உங்க கூடவே இருக்கானுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நான் மட்டும் ஒன்று கேட்கணும்னு சொல்கிறாங்க. சொல்கிறேன் ஜங்கு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் நேற்று நீ ட்ரிங்க் பண்ணியா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ட்ரிங்க் பண்ணி ஜங்கா சொல்கிறாங்க. டெய்லி தங்க உள்ள கோச்சுக்காதரா கொஞ்சோண்டு தானே சொல்கிறாங்க. ஜங்கா பைக்கை ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. என்ன இருக்கு ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. ஜங்கு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஜிம்மில் இறங்கிடுறாங்க. ஜிம் படுக்க ஒரு முடிச்சு உட்காராங்க. என்னாச்சும் சொல்கிறாங்க. அங்கே பாரு ப்ராமிஸ் பண்ண ட்ரிங்க் பண்ண மட்டும் சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜங்கா எனக்கு ரொம்ப டேஸ் வாழணும் சொல்கிறாங்க. வாழலாம் அதுக்கு சொல்கிறாங்க. நீ ட்ரிங்க் பண்ணாத ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும் சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. பாரு ட்ரிங்க் பண்ணக்கூடாது தான் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் ட்ரிங்க் பண்ணல அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மிட்ட ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாரு. ஏன்னா இவர் என்ன சொன்னாலும் கேட்பாரு. அந்த அளவுக்கு ஒரு மாற்றிட்டாரு. இவர் லவ்வில் அந்த அளவுக்கு முடிக்கிட்டாரு. இப்போ ஜிமின் தான் ஜங்குடைய ஹேர் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறா சொல்கிறாங்க. அதுவா என் பேபி சரியாக தூங்குறது இல்லை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீ ரொம்ப ஹார்ட் பண்ணி ஜங்கா கேட்குறாங்க. இல்லைடா அப்பாவோட பிஸ்னஸ் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. நீ எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்து ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருக்கா. 2வது பக்கம் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன ஒர்க்கு சொல்கிறாங்க. அது பிஸ்னஸ் ஒர்க்கு தான் அப்படி சொல்கிறாங்க. பிஸ்னஸா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம்மு கண்டுக்கல. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு நல்லா பார்த்துப்பாரு. ஜிமின் அவ்வளோ நல்லா பார்த்துரு. அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பாரு. அப்படியே உங்கள் லைஃப் அழகாக போயிட்டுருக்கும். இப்போது நம்ம ஜங்கு தாண்டா செகண்ட் இயர் முடிச்சிட்டாரு. அதாவது நம்ம ஜிமின் இப்போ 3rd இயர் போயிட்டுருக்காங்க. ஜங்கு அங்கே பார்த்தா மாதத்துக்கு 2 இயர்ஸ் தானே அவர் முடிச்சிட்டாரு. ஜிம்முக்கு முன்னாடி டேஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்டா கேட்குறாங்க. இப்போ நீ ஏன் காலேஜ் முடிச்சா சொல்கிறாங்க. நீ காலேஜ் தானே முடிச்சிருக்காங்க. இங்கே தாண்டா இருக்கா சொல்கிறாங்க. நிஜமாக அங்கே தான் இருக்கும் ஓகேவா. இங்கே நான் ரூமில் பார்த்துட்டேன். இங்கே தான் இருக்கேன் ஓகேவா. நானும் என் ஃப்ரெண்டுக்கா இங்கே தான் இருக்கும். உன்னை டெய்லி பார்த்து தான் இருக்க போகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி ஜங்கு அப்படி கிஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே சுட்டா ஜங்கு போயிடறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜிம் வீக்கெண்டில் மீட் பண்ணுவாங்க. ஓகே டெய்லி மீட் பண்ணுவாங்க. ஆனால் வீக்கெண்டில் ஒன்றா இருப்பாங்க. ஏன்னா ஜங்கோட வீட்டுக்கு போய் ஜிம் போய் ஸ்டே பண்ணுவார். ஜங்கு வந்து ஜிம்மில் அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணுவார். அந்த லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்டார். ஜங்கு பார்க்குறாங்க. சரி மட்டும் கேட்கவா சொல்கிறாங்க. உன்னை எடுத்துக்கவா சொல்கிறாங்க. என்னத்துக்கு உன்னை எடுத்துக்கவாடா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்குது சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. எனக்கு என் அப்பா என்ன கேட்டாலும் பண்ணுவாரா. என்னோடய விஷயம்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவார். சரி சொல்கிறாங்க. அதனால் என் அம்மா ஸ்ட்ரிக்ட் ஆனால் ரொம்ப பாசம். என் அக்காவும் அப்படி தான். எனக்கு அவங்களோட பிளஸிங்ஸோட மேரேஜ் பண்ணிக்கணும். மேரேஜ் பண்ணிட்டு லீகலாக ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கேன் சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது அவ்வளோ தானே சொல்கிறாங்க. அவ்வளோ சொல்கிறாங்க. ஓகே இதுக்கப்புறம் இதை பற்றி கேட்க மாட்டோம் ஓகே சொல்கிறாங்க. நீ கோச்சிக்கிட்டே நான் கோச்சிக்கல ஓகேவா. எனக்கு தான் அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். நான் உனக்கு தான் ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் ஜங்கு ஒவ்வொரு டைமில் ஃபுட்டை குக் பண்ணி தரதும் அவங்க லைஃப் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் ஜிம்முக்கு காலேஜ் முடியாது 1 மந்த் தாண்டா இருக்குது ஓகேவா. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. ஜங்கா இல்லை சொல்கிறாங்க. ப்ளீஸ் நான் புரிஞ்சு கூட தங்கம்ல போய் ஆகும்டா. அப்பா என் பேரோட ஒர்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் தாய்லாந்து சொல்கிறாங்க. தாய்லாண்டா தாய்லாந்து போகிறேன் ஓகேவா. நீ எனக்கு எது இருந்தாலும் உடனே கால் பண்ண வரேன் ஓகேவா. எனக்கு கால் பண்ண முடிச்சு வந்து காய் நம்பர் இருக்குல்ல காய் நம்பர் கூப்பிடுவேன். காய் உடனே சொல்லிட்டு உனக்கு எது இருந்தாலும் ஓகேவா. எனக்கு ஒர்க் இருக்கா சொல்கிறாங்க. 1 மந்த் தானே காலேஜ் முடிச்சு குறைய தானே வர சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் நீ எங்கே சொல்கிறாங்க பாரு இவ்வளோ டேஸ் உங்கள்கிட்ட இந்த பிரிஞ்சு கடை பிளேஸில் தங்கம்லாம் சொல்கிறாங்க. நீ காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அப்பாட்ட பேசுகிறேன் ஓகேவா. அப்பாட்ட பேசிட்டு மேரேஜ் பற்றி ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜங்கா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. என்னை செக் பண்ணா சொல்கிறாங்க. ஐயோ நான் என்ன செக் பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. என்னோட உயிரா நீ எனக்கு அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டாங்க. பாரு டபுள் ஜே இந்த ஜான் ஜிமின் செயினை போட்டிருக்கேன் ஓகேவா சொல்கிறாங்க. இது நீ எனக்கு வந்து கிஃப்ட் பண்ண செயின். ஆனால் நான் அந்த டாலரை உனக்காக வாங்கி கொடுத்துருக்கேன். வாங்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஜங்குக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்துருப்பாங்கடா. ஆனால் நம்ம ஜங்கு எப்படி இருப்பாங்கன்னா அது டாலர் வாங்கி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னாக்கா ஜான் ஜமீன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்பாரு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்கக்கா இங்கே பாரு இது கூட மீனிங் நீ தான் ஓகேவா. நீ எப்பயும் கூடவே இருக்க நம்புறேன். அதில் கொஞ்சம் சேஃபாக ஓகேவா. 1 மந்த் தானே அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுட்டு வந்துடு என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. வேறு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண ஓகேவா. எப்போதும் என்ன பிள்ளை சுற்றிட்டு இருக்காதான் சொல்கிறாங்க. ஏன்னா உன் ஹஸ்பண்ட் உங்க கூட தான் இருக்கான் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீதான் ஹஸ்பண்ட் நான் அதான் உன் ஹஸ்பண்டு சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப ஹாப்பி போயிடுறாங்க. இப்போ அந்த 1 மந்த் ஜிம்முக்கு ரொம்ப எம்டியாக இருக்குது. 3 இயர்ஸில் ஜங்கு ஜிம்மும் சுத்தாத இடமே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இன்றைக்கி அந்த 1 மந்த் அவருக்கு அப்புறம் ஹெல் மாதிரி
இருக்குது. இப்போ என்ன பார்க்குறாங்க, ஏன்டா அப்படி இருக்கா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க, நீங்கள் பாரு 1 மந்த்தில் போயிடலாம்டா சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஜிம்மின் வந்து ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இந்த 3 இயர்ஸில் இந்த ஜிம்மின் அவங்க பேரண்ட்ஸ்குள்ள அதிகமாக ஃபோன் பேசியிருக்க மாட்டார், கொஞ்சம் தான் பேசுவார். ஏன்னா மற்ற நேரம் ஃபுல்லாக ஜவுக்கு 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 அவளுக்கு அவள் தாண்டி வேறு எதுவுமே தெரியாது. அவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிமின் தாண்டா இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு டேக்கிட்ட. அப்படியே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு இன்னைக்கு 1 இயர் அதாவது 1 மந்த் முடிச்சுட்டு இன்னைக்கு வராரு. அவங்க கண்டிப்பாக ஏர்போர்ட் வருவாங்க, ரிசர்வ் பண்ண சொல்லி ஜிம்மில் ஆசையாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜிம்மோட அப்பாவோட நம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்க டேட் சொல்லிட்டாங்க. ஜிம்மோட கண்ணு தேடுது எங்கேயாச்சும் அங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க, எங்கேயுமே இல்லை. சரி ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், பையன் ஃபைனலாக படிச்சு முடிச்சுட்டு சொல்லிட்டாங்க. அம்மா டேட் சொல்லிட்டாங்க. இப்போது நம்பிட்டு அப்பா பார்க்குறாங்க, நம்பிட்டு வந்து பார்க்குறாங்க. என்ன யோசிச்சு சொல்லிட்டாங்க. அங்கிள் சொல்கிறாங்க, இல்லைங்க கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க சொல்கிறாங்க. வீட்டுக்கா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு சரி வாங்கடா சொல்லி கூப்பிட்றாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எல்லாம் கூட போகிறாங்க. போய் பார்த்தாக்கா நம்ம நம்பிச்சிடுவோம் ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிற வெட்டிங் ஹாலுக்கு தான். ஜிம் பார்க்குறாங்க. டேட் எங்கே சொல்லிட்டாங்க. பார்த்தாக்கா கிம் டைம் ஸ்பார் ஜிம் போட்டிருக்கு. இப்போ ஜிமின் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. டேட் சொல்லிட்டாங்க, பாரு ஜிமின் எனக்கு தெரியும் ஓகேவா, இப்போ நான் வந்துட்டு நீ ஷாக்காக சொல்லிட்டாலும் உனக்கு நல்லது தான் பண்ணுறேன் ஓகேவா, உனக்கு எல்லாமே நாங்கள் பார்த்து பண்ணியிருக்கோம், இது உன்னோட அம்மாவோட முடியும் ஓகேவா. நான் கூட கேட்டேன் கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம் சொல்லிட்டு, ஆனால் உங்கள் அம்மா சொன்னாங்க நம்ம சொல்கிறதான் கேட்பான்னு சொல்லிட்டு. அம்மாவும் எனக்கு ஸ்ட்ராங்காக சொன்னாங்க, உனக்கு நீ எப்பவும் மாற மாட்டேன், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும் சொல்லிட்டு. அந்த நம்பிக்கையில் தான் அப்பா மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா அவ்வளோ கெஸ்ட்டு அவ்வளோ பேர் வந்துருக்காங்க. அப்பா சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பாசம் சொல்கிறாங்க ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம் டர்ன் பார்த்தா சின்ன நின்றுருக்காங்க. அம்மா சொல்லிட்டாங்க எனக்கு தெரியும் தங்கம் நீ வந்துட்டியா சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க. அம்மா சொல்கிறாங்க வாப்பா சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. அம்மா நான் உங்கள்கிட்ட பேசுன்னு சொல்கிறாங்க. ஐயோ பேசிக்கலாம் வா சொல்லிட்டு அவங்க அப்படியே கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அப்படியே ரூம்குள்ளே கூட்டிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இல்லைம்மா சொல்கிறாங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்முக்கு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஒயன் பார்க்குறா ஒயன் ஹாப்பியாக இருக்கா. ஜிம்மின்னு சொல்கிறாங்க ஒயன்னு சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் சொல்கிறாங்க. ஒயன்னு சொல்கிறாங்க. இப்போ யாரும் பேச விடவே இல்லை ஜிம்மில், பேச வாய்ப்பு கொடுக்காம அப்படியே கூப்பிட்டு வந்து நம்ம ஜிம்மில் நிற்க வச்சுட்டாங்க ஸ்டேஜுக்கு முன்னாடி. ஜிம்மின் பார்க்குறாங்க. சுற்றி பார்த்தா அவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க மொத்தம். ஏன்னா அவங்க 2 பேருமே பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலி சேர்ந்தவங்க இல்லையா, ஏகப்பட்ட கெஸ்ட்டு விஐபின்னு இருக்காங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம்மின் உறைஞ்சி போயிட்டாரு. அவருக்கு பதிலே பேச முடியல. ஏன்னா அவர் ஜங்க லவ் பண்ணுறாரு. இப்போ என்ன நடக்குது அவர் கண்ணு முன்னாடி நடக்குதுலாம் அவருக்கு கண்ணுக்கு தெரியல. அவர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க மாதிரி இருக்கு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் நினச்சி பார்க்குற ஜங்கா எங்கே இருக்க சொல்ல ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்கு எங்கே இருக்கான்னு ஜிம் தெரியவே இல்லை. ஜிம்னு பார்க்குறாங்க என்ன பண்ண போகிறோம் ஜிம் நினச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கும் ஜிம்மில் கூட்டியக்கும் ஒரு செகண்டுக்குள்ளே மேரேஜ் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஜங்கு ஜிம்மில் வந்து ஜிம்மில் ஹேண்டில் டேவை ரிங்கே போட்டாங்க. இங்கே யார் ஏன்னா ஜிம்மில் அம்மா ஜிம்மிட்ட வந்து சம்மதமாக கேட்டிருப்பாங்க. அப்போது ஜங்கு ஜிம் என்ன பண்ணுறாரு அவர் ஷாக்கில் இருக்கான், சர்ப்ரைஸில் இருக்கான். நீங்கள் சார் ரிங்கே போட்டு சொல்ல ரிங்கே போட்டிருப்பாரு. இப்போது ஜிம்மில் ஹேண்டில் ஜின்னு ஃபோர்ஸ் பண்ணி ரிங்கே போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம டேக் ஹேண்டில் அப்படி தான் போட்டிருப்பாங்க. இப்போ ஜிம்மில் மேரேஜ் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு எல்லாம் கெஸ்ட்லாம் வந்துருப்பாங்க இல்லையா. இப்போ டே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டுப்பாங்க. அந்த கேப்பில் தான் அவர் ரூமுக்கு வேகமாக வந்துட்டு ஃபோனை தேடுறாச்சு. ஃபோனை சார்ஜ் பண்ணிட்டு ஜங்கு கால் பண்ணுறாங்க. ஜங்கு கால் போகவே இல்லை. அப்போ டக்குனு ஒரு காய் கால் பண்ணும்போது காய்க்கு கால் போயிடுது. இப்போ ஜங்கா ஜிம் டக்குறாங்க. காய் எப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. காய்ங்க பாருங்கள் ஜங்கு எங்கே சொல்லி கேட்குறாங்க. ஓ அதுவா மிஷன் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. மிஷன் சொல்லும்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. காய் என்ன சொல்கிறீங்க மிஷன்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஒரு மாஃபியாலே அவர் மிஷனாக தானே இருப்பான்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அவர் வந்து கேஷாக சொல்லிடுறாரு. ஏன்னா ஜங்கு சொல்லிப்பான்னு சொல்லிட்டு பட் காய் நினச்சிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜங்கு காய் ஜிம்முக்கு போய் தெரியும். காய் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லி கேட்க ஜங்கு ஒரு மாஃபியா ஃபேமிலி சேர்ந்தவன்டா சொல்லிட்டாங்க. மாஃபியா சொல்லிட்டாங்க. ஆமாம் ஒரு மாஃபியா ஃபேமிலி சேர்ந்தவா ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. காய் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. என்ன சொல்கிறதுக்கு. ஆமாக்கா எனக்கு மேரேஜ் ஆகிட்டு அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ஏற்றுக்க முடியல. என்ன சொல்கிறாங்க பாரு அவனை ரொம்ப லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. மன்னிச்சிருங்க எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுக்கா எப்படி சொல்கிறாங்க. இது ஜங்குக்கிட்ட சொல்லிட்டுங்க சொல்லி ஜிம் டக்குனு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ அவருக்கு ரொம்ப அழகாக வருது. என்ன ஒரு மாஃபியா ஃபேமிலியா அப்பா கிட்ட எப்படி சொல்லுவான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. இப்போ மேரேஜ் ஆகிட்டு கையை பார்த்தா ரிங்க இருக்குது. இப்போ என்ன பதில் சொல்லுவேன் சொல்லிட்டு ஜிம்மில் அப்படி உடஞ்சி போயிடுறாரு. அவருக்கு எதுவுமே பேச முடியல. ஜங்கு எங்கே போனாங்க என்ன பண்ணாங்க மிஷன் இருக்காங்க சொல்கிறாங்களே சொல்லிட்டு ஜிம்மின் தான் அப்படியே யோசிக்கிறாங்க. இந்த கரண்ட்லி அந்த சுச்சுவேஷன் நம்ம ஜங்கு வந்துட்டு தாய்லாந்து இருந்திருப்பாரு மிஷனில். இப்போ நம்ம ஜிம்மின் தான் அப்படியே யோசிச்சுட்டு பாரு. இப்போ ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் ஜிம்மினுக்கு மேரேஜாக 2 வீக்ஸ் ஆஃப்டர் பார்த்தா நம்ம ஜங்குக்கு தான் ஜிம்மின் வீட்டுக்கு நின்றுட்டு இருக்காங்க. ஜிம்மின் பால்கனியில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி சேடாக இருந்திருப்பாரு. இப்போ ஜிம்மினோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஜிம்மின் ஃபோன் அட்டன் பண்ணால் ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படி ஒரு வாய்ஸ் ஜிம்மின் டர்ன் பண்ணி பார்த்தாங்க. ஜங்கு நின்றுருக்காங்க ரோட்டில். ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கடி சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. இங்கே பாரு இப்போ நீ உடனே வரா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. பக்கத்தில் பார்க்க சொல்கிறாங்க. ஜங்கா இல்லை சொல்கிறாங்க. நீ வரா சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்மின் கிட்ட இறங்கி போகிறாங்க. பக்கத்தில் பார்க்க போகிறாங்க. பார்த்து ஜங்கு செம கோவம். அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. நம்ம ஜிம்மினை டக்குனு ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஜிம்மினை பிடிச்ச கணத்தை கை வைக்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்குக்கு ஜிம்முக்கு எந்த மாதிரி மேரேஜ் நடந்து தெரிஞ்சிருக்காது. இப்போ ஜிம்மின் தான் அப்படி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம காய் விசாரிச்சிருப்பாரு இப்போ என்ன நடந்து சொல்லிட்டு அதை அப்படியே அவர் சொல்லவும் இப்போ நம்ம காய் ஜங்கு பார்க்குறாங்க. உண்மையாக சொல்லிட்டாங்க. உண்மையாக ஜங்கா எனக்கு டே வந்துட்டு திரும்ப சடனாக மேரேஜ் ஆனது அவருக்கு வந்து நான் அவனை லவ் பண்ணுறது தெரியாது அப்படி சொல்லிட்டாங்க.
டைம் கொடுத்து நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாரு உனக்கு டைம் தரேன் ஓகேவா, சீக்கிரம் சொல்லி முடிக்கிற சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, நீ ஒரு மாஃபியா ஃபேமிலி சேர்ந்தவனா சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, ஆமாம் அதுக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு பயமாயிடுது. இப்போ ஜிம்னு ஜங்கு பேசிட்டு இருக்கும்போதே அங்கே ஜங்கு ஒரு பர்சன் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்னை டக்குன்னு ஹைட் பண்ணி வச்சுரு. ஹைட் பண்ணிட்டு அவர் போய் அங்கே ஃபைட் பண்ணுறாரு. ஜிம்னு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பார். பார்த்துட்டு அவர் போய் ஹைட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். ஜங்கோட சொல்லாமலே வந்துட்டு பயந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஜிம்னு ஜங்கோட ஃபோன் எடுக்க கூட இல்லை, ஏன்னா அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. ஜங்கு வந்து எதுக்கு மறைச்சான் ஒரு மாஃபியான்றதை, இப்போ அவனுக்கு பின்னாடி இவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு எப்படி பேசாமல் இருப்பார். ஃபோன் பண்ண எடுக்கிறது இல்லை, டெக்ஸ்ட் பண்ண ரிப்ளை பண்ணுறதில்ல, ஃபோன் நம்பருக்கு பிளாக் பண்ணியிருப்பார். இதெல்லாம் தான் நடந்திருக்கும். ஏன்னா அவருக்கு பயம். ஒரு பக்கம் நம்ம ஜிம்மு கூட ஜங்கு டே கூட மேரேஜ் ஆயிருக்கு, இந்த பக்கம் ஜங்கு நம்மள இந்த மாதிரி மாஃபியாவாக இருக்கான்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பார். ஒரு ஸ்டேட்டில் அவர் இருந்திருக்க மாட்டார். எப்படின்னா ஒரு ஸ்டடி மைண்ட் இருக்க மாட்டார். இதெல்லாம் நினச்சி பார்க்க இந்த பக்கம் டேக்கு ஒரு மாதிரி இப்போ ஜிம்மில் எல்லாம் கரெக்டாக சொல்லி முடிச்சிடறாங்கடா. இப்போ டே பார்க்குறாங்க, இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் என் லைஃப்பில் நடந்துச்சு. உண்மையை சொல்ல நான் அந்த ஜங்கு மேலே ஃபஸ்ட்டு ஃபாலோன்னு எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப கேர், ரொம்ப லவ் கொடுப்பான். அப்படி பார்த்துப்பான். வீட்டுக்கு போனால் சமைச்சு கொடுப்பான். எது பேபி பார்த்துக்கணும்னு பார்த்துப்பான். எனக்கு அவன் குழந்தை, அவனுக்கு நான் குழந்தைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படி தான் இருந்தோம். அவன் அந்த அளவுக்கு லவ் பண்ண அவன் ரொம்ப பாசிட்டிவ். என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ரொம்ப பாசிட்டிவ் ஆகிட்டே இருப்பான். கிளாஸில் ஒன்றா உட்காந்துருப்பான் கூட என்னை பார்த்துட்டே இருப்பான். ஜன்னல் தான் நின்றுருப்பான். அதுக்கப்புறம் என் அப்பா அம்மாட்ட பேசினா ஃபோனை பிடிங்கிடுவான், கட் பண்ணி விட்டுருவான். அப்பெல்லாம் பண்ண சொல்லி ஜிம்னு சொல்ல இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப லவ் பண்ண ஒரு பசங்க அவன் தான். அவன் மாஃபியான்னு தெரிஞ்ச பேர் கோவம் வந்துச்சு. ஆனால் அவன் எனக்கு வெறுப்பு வரல, ஏன்னா அவனை ரொம்ப லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு டே தான் சரி ஓகே உன் லவ்வில் ஸ்ட்ராங்காக இருக்கே சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க நான் ஸ்ட்ராங்காக இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே நானும் என் லவ்வில் ஸ்ட்ராங்காக இருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு நீ வேணும் ஓகே, உனக்கு விட்டே கொடுக்க முடியாது. ஆனால் ஜங்கு இந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், ஜங்கு இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க. ஸோ நான் நீ என்ன யோசிச்சேன், நானும் அதை யோசிக்கிறேன் ஓகேவா. நம்ம 3 பேர் ஏன் சேர்ந்துருக்கக்கூடாது சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சொல்கிறாங்க. அக்செப்ட் பண்ணி முடியும் ஓகேவா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் ஜவுக்கு சொல்கிறாங்க, ஜவுக்கு என்னைக்கு உன்னால் உன்னை விட்டு அவரால் இருக்க முடியாது, இந்த லைஃபுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், ஒன்றா சேர்ந்து வாழலாம், 3 பேரும் ஒன்றா வாழ நினைக்கிறோம், அன்றைக்கி அவர் வரட்டும், அது வரைக்கும் நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் ஜிமின் ஓகேவா. நம்ம 3 பேரும் ஒரே டைமில் சேம் மகன் மேரேஜ் பண்ணிக்கிறோம், அந்த டே வர வரைக்கும் நான் உன் டச் பண்ணவே மாட்டேன் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க, ஆமாம் இது வரைக்கும் நம்ம எப்படி இந்த ரூமில் அன்டச்சபிளாக அதே மாதிரி இருக்கும் ஓகே, இதே பெட்டில் ஒன்றா தூங்குவோம். ஆனால் நான் இந்த சுச்சுவேஷனில் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஜவுக்கு லவ் பண்ணும்போது நான் உன் லவ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் உன் ஒய்ஃப், நான் உன் ஹஸ்பண்ட். ஆனால் ஜவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருக்கா ஓகேவா. ஒன் டே அவனும் ஒரு ஹஸ்பண்ட் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓகேவா. சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுவாங்க, லவ் என்னால் பிரிக்க முடியாது சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க, ஆமாம் கண்டிப்பாக நீ எந்த அளவுக்கு அவனை லவ் பண்ணுறேன், சேம் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், நீ அந்த அளவுக்கு அவனை லவ் பண்ணுறேன், அவனும் அப்படி தான் ஓகேவா. எனக்கு புரியுது ஓகே, நான் டைம் கொடுக்குறேன் சொல்லிட்டு டே சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்னு டேவும் அப்படி நார்மலாகவே லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜம்க்கு எங்கே போனாங்க ஜிம்முக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் தெரியாது. அவர் ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அதுக்கப்புறம் அவர் பார்க்கவே இல்லை, நியூஸ் சேனலில் பார்த்தது தான் கடைசியாக. இப்போ டேஸ் போயிட்டே இருக்குடா. ஆல்மோஸ்ட் ஜிம்முக்கு டேக்கும் மேரேஜ் ஆகிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தா இப்போ ஒரு 9 months ஆகுது ஓகேவா. நம்ம ஜங்குக்கும் ஜிம்னும் நம்ம டே இவங்களாம் அதை ஃபைட் பண்ணி பிடிச்சி ஒரு 6 months ஆகுது. இன்றைக்கி ஜிமின் தாண்டா அப்படியே ஒரு மாதிரி நின்றுருக்காரு வீட்டில் பால்கனிலாம் நின்றுருக்காரு. டே ஆஃபீஸ் இருக்காங்க. டே வந்து நார்மலாக ஜிம்ட்டு ஃப்ரெண்ட்லேயே பேசுவார், எப்பவும் பேசிட்டே இருப்பார். ஆனால் அந்த டச்சு கிஸ் அது ஹக் அதெல்லாமே கிடையாது. நார்மலாக ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டே இருப்பார். என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, தூங்கியா சொல்லிட்டு கேட்பாரு. ஜிம்மு ஜங்குக்கு டேவுக்கு தேவையான எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. டே ரொம்ப ஜெனுவனாக இருக்காரு. ஜிம்முக்கு டே மேலே ஃபாலோ ஆகிட்டாங்க ஓகேவா. நீங்கள் யோசிக்காதீங்க அது எப்படி டக்குன்னு ஜங்கு லவ் பண்ணி ஜிம்மில் டே மேலே ஃபாலோ ஆக முடியும் சொல்லிட்டு. இது ட்ரையாங்கல் லவ்னு அப்படி தான் ஓகேவா. இப்போ நம்ம டே ரொம்ப ஜெனுவனாக இருந்தாலும் ஜிம்மு டே மேலே ஃபாலோ ஆகிட்டாங்க. டேவையும் லவ் பண்ணுறாரு, அவர் ஜங்கு லவ் பண்ணுறாரு. ஆனால் டே வந்துட்டு அவர் எப்போ வந்து ஜங்கு வரணும் அப்போ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவன் ரொம்ப பாவம், அவங்கள வந்து நம்ம ப்ளே பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவரும் முடிவு பண்ணிட்டாரு. இப்போது டேவும் ஜிம்னும் ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்காங்க. ஆனால் ஜங்கு பார்த்தா அவர் ஏற்றுக்க முடியல. காய் ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாரு. டே ஒன்று மூவ் ஆன் பண்ணிட்டு இல்லைனாக்கா அவங்க கூட சேர்ந்து வாழ சொல்கிறாங்க, என்னை விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டு எப்படியே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு அப்படி வந்து கையை கிழிச்சு கொடுக்கணும் இப்படி தான் இருக்காரு. இந்த பக்கம் டேஸ் போயிட்டே இருக்கா. ஜங்கு எப்படி ஜிம்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஜிம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனால் அவர்கிட்ட போக முடியல. ஏன்னா அவர் சொல்லிட்டார் இல்லையா டேவும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த ரீசனால் அவர் ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. அது எப்படி அவனை அக்செப்ட் பண்ணி போக சொல்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. இப்போ காய் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாரு. டே அவன் ஜெனுவனாக இருக்காண்டா ஓகேவா. ஏன்னா அந்த பர்சனும் பாரு ஒன் சைட் லவ் பண்ணி நேம்லாம் டேட்டு குத்திருக்கான்னு சொல்லியிருக்க. நீ எந்த அளவுக்கு லவ் பண்ணுறியோ சேம் அவரும் அதே மாதிரி லவ் பண்ணுறாரா புரிஞ்சுக்கூடா சொல்லிட்டாங்க. விட்டே கொடுக்க முடியாது சொல்லிட்டு டே ஜங்கு அப்படி ஸ்ட்ராங்காகவே இருக்காங்களா. இப்போ 1 point நம்ம ஜிமின் தான் டே பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க, என்ன ஜிமின் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. டே சொல்கிறாங்க, சரி ஓகே எங்கே போகலாம் சொல்கிறாங்க. எங்களை எங்கன்னா கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டேவா டே தான் கூப்பிட்றாங்க. டேக்கும் ரொம்ப ஹாப்பி. அவங்க உள்ள மற்ற எந்த இதுவும் இல்லைனா கூட இந்த ஒரு இதை போதும், அவன் ரொம்ப லவ்வோட பேசலான்னா அது போதும் சொல்லிட்டு அவரும் சரி ஓகே எங்கே போகணும் சொல்கிறாங்க. பீச்சுக்கு போகலாமா சொல்கிறாங்க. போகலாமே சொல்லிட்டு அவரும் அப்படியே வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. 2 பேரும் நைட் டைம் தான் நம்ம டே ஆஃபீஸ் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. 2 பேரும் பீச்சில் போய் உட்காராங்க. ஜிமின் அப்படியே இருந்துட்டு அந்த 3 பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிமின் டே தான் வந்துட்டு என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, இல்லை ஒரு பக்கம் நீ நானும் சொல்கிறாங்க நீ நானும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் ஜங்கு என் லைஃப்பில் எங்கே போனான்னு தெரியல, லைஃப்பை விட்டு போயிட்டான் சொல்கிறாங்க. அவன் வரவே மாட்டான டே சொல்கிறாங்க. இப்போ அவன் வர லைஃப் அப்படியே இருக்குமா சொல்லி கேட்குறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க. அவன் வரலாம் இப்படி இருந்துடும் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவன் என் லவ்வும் இந்த
லவ் ட்ரூவானது இல்லையா, அதனால் நானும் இதே மாதிரி இருந்துருவோம் ஓகேவா, நீ நானும் இப்படியே ஃப்ரெண்ட்லி அப்படியே இருந்துருமா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறேன் ஏன்ட்டி அவன் நம்ம லவ் புரிஞ்சிக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவன் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கான் அதனால தான் சொல்கிறாங்க. ப்ளீஸ் எனக்கு அவன் வேணும்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது நான் என்ன பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அவன் நம்பர் கான்டாக்ட் கிடைக்கவே இல்லை, எங்கே இருக்கான்னு தெரியல, தேடி பார்த்தா கிடைக்கல, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தேடலாம் பிடிச்சி கூட்டிட்டு வர முடியாது ஓகேவா, அவனே வரணும், அவனே புரிஞ்சுக்கணும், நீ இல்லாமல் அவனால் வாழ முடியாது நினைக்கும் போது அவனே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வருவானா சொல்கிறாங்க. கண்டிப்பாக வருவான் ஒன் டே ஓகேவா, நீ தான் சொல்லிட்டு எவ்வளோ லவ் பண்ணீங்க சொல்லிட்டு, அவ்வளோ லவ் பண்ணுறவன் கண்டிப்பாக வராமல் போயிடுவான், ஒன் டே வருவான், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க. உன் லைஃப்பை நீ வேஸ்ட் பண்ணுறோன்னு தெரியலையா சொல்கிறாங்க. என்ன வேஸ்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. நீ நானும் சொல்கிறாங்க. என்ன இப்போ நீ நானும் ஃபிசிக்கல் கான்டாக்டில் இல்லாமல் இருக்குமா சொல்கிறியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு, லவ்ன்றது ஃபிசிக்கல் கான்டாக்டில் இல்லை ஓகேவா, அது ஹார்ட்டில் இருக்குது ஓகேவா, நீ என்னோட ஹார்ட் பிரேக் பண்ணாமல் இருக்க எனக்கு அதுவே போதும் ஓகேவா. நான் நினச்சேன் என்னோட ஹார்ட் பிரேக் ஆனிச்சு, நீ சொன்னலையா நான் ஜம்க்கு லவ் பண்ண சொல்ல, அந்த நிமிஷம் என்னோட ஹார்ட் பிரேக் ஆகிட்டு, ஆனால் அதுக்கப்புறம் ஹேண்டை பிடிச்சில்ல, நீ எனக்கு வேணும், நீயும் எங்கள் லைஃப்பில் இருக்குன்னு சொல்லும்போது அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் ஓகேவா. அந்த ஒரு வேர்ட்ஸ் போதும் எனக்கு, நீ என்ன விழுக்கலாம் நினச்சில்ல, நான் லவ் பண்ணுறேன், அந்த ஹார்ட் ஒரு செகண்ட் உடஞ்சி அகைன் வந்துட்டு ஒன் ஆகிட்டு, அதே மாதிரி ஜம்காவோட ஹார்ட் ரொம்ப உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக உடனே புரிஞ்சுப்பான் ஓகே சார். நீ என்னோட ஹார்ட்டையும் சரி ஜம்காவோட ஹார்ட்டையும் உடைக்கவே இல்லைனா நீ தான் உடஞ்சி போய் நிற்கிற சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. இப்போது டே தான் இது வரைக்கும் நான் ஹக் கூட பண்ணலண்ணா இந்த 6 மந்த்தில், இப்போ நான் ஹக் பண்ண வாசல் கேட்குறாங்க. என்ன ரொம்ப உடஞ்சி போயிருக்க, உன்னோட ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ண தோணுது, ஹக் பண்ணிக்க வாசல் கேட்குறாங்க. பர்மிஷன் தான் கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க ஏன் அப்படி கேட்குறாங்க. நானும் உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட் தான் சொல்கிறாங்க. ஜிம் வந்து டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி டே சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஓகேவா, நீ அழகப்போ உன்னோட கம்ஃபர்ட் சொல்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா, மற்றபடி வேறு மாதிரி இல்லை சொல்கிறாங்க. ஜிம் புரிஞ்சுக்கிறாங்க. டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி இது ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழலையா நான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நான் நினச்சேன் 2 பேரும் ஒன்றா வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே என்ன நடக்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னா சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம காயின்ட்டுருக்காங்க. டே இங்கே பாரு நான் ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன் ஓகேவா, அவனோட ஃப்ரெண்டு மெக்கு அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. மெக்கு இல்லை மெக்கு வந்துட்டு ஃப்ரெண்டு இல்லை, செக்ரட்டரி, டேவோட செக்ரட்டரி. அதில் அவனுக்கு எல்லாமே தெரியும் ஓகேவா. நடந்து கேட்டேன் அவங்க 2 பேர் இந்த மாதிரி லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு ஓகேவா. அவங்க ஒன்றா தான் இருக்காங்க, ஆனால் அவங்க சேர்ந்துல, ஏன்னா அவங்க நீ வரணும்னு எதாவது எதிர்பார்க்குறாங்க. டே நீ கொஞ்சம் விட்டு கொடுறா, அவங்க 2 பேரும் வச்சுட்டே இருக்காங்க, நீ தான் ரொம்ப குழந்தரமாக நடந்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. அது எப்போ ராசிட்டாங்க பாரு, உனக்கு ஒரு டே ஜிமின் வேணுமா வேணாமா சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க உனக்கு வேணும்னா நீ போ ஓகேவா, இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணினா அப்புறம் அவங்க லைஃப்பும் ஸ்பாயில் ஆகிடும், உங்கள் லைஃப்பும் ஸ்பாயில் ஆகிடும், 3 பேர் லைஃப்பும் அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. அவங்க நினைக்கிறாங்க யாரோட ஹார்ட்டும் பிரேக் பண்ணக்கூடாது சொல்லிட்டு, நீ தான் இப்போ உன்னோட ஹார்ட்டை நீயே பிரேக் பண்ணியிருக்க. ஏன்னா அவங்க ஜிமின் உன்னோட ஹார்ட்டை பிரேக் பண்ணல. அவன் என்ன சொல்கிறாங்க. டேவும் ஒரு லைஃப்பில் பார்ட்டாக இருக்கட்டும், ஏன்னா அவன் ஹஸ்பண்ட் இல்லையா, அப்போ அவன் யூஸ் பண்ணல, அவன் ட்ரூவாக லவ் பண்ணுறான், ஜஸ்ட் ஹஸ்பண்ட் அதை கூட டிவோர்ஸ் பண்ணிடலாம், அவன் ட்ரூவாக லவ் பண்ணுறான், அவங்க வெயிட் பண்ணுறான், அப்போ அவனும் யூஸ் பண்ணடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேக் ஒரு ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. அப்படி தான் முடிவெடுக்கணும்னு சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்க் அமைதியாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜெகட்டே அது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஒரு கால் வருது பார்க்குறாங்க. அண்ணன் நம்பர் வந்துருக்கு. ஹலோ சொல்கிறாங்க. டேங் அப்படி இப்படி வாய்ஸ் இப்போது டே பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. உனக்கு என்னோட வாய்ஸ் தெரியுதா சொல்கிறாங்க. ஏன் தெரியாமல் சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஜிம்மில் கொஞ்சம் கூட்டிகிட்டு வர முடியுமா சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. கூட்டிகிட்டு வர முடியுமா சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் நம்ம ஜிம்மில் கூட்டிகிட்டு அப்போ ஜங்கோட லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த லொக்கேஷன் தான் போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அங்கே ஒரு பெரிய சர்ச் தான், சர்ச்சுக்கு முன்னாடி இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னங்க வரைச்சிருக்காங்க சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமினை பார்க்குறாங்க. டே எதுக்கு இங்கே சொல்கிறாங்க, நீ வா சொல்கிறாங்க. எதுக்கு டே சொல்கிறாங்க, நீ வா சொல்லி கூட்டிட்டு வராங்க. உள்ள போய் பார்த்தா நம்ம ஜங்கு இருக்காங்க. ஜிம்முக்கு டேவா ஜங்கு பார்த்து ஷாக் ஆகிடுது. 6 மந்த்துக்கு பார்க்குறேன். ஜங்குக்கா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது ஜங்கு தான் அப்படியே ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமின் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அப்புறம் டேவோட ஹேண்டை பிடிச்சிருப்பாரு. டேவோட ஹேண்டை விட்டுட்டு ஓடி போய்ட்டு ஜங்கோட மேலே ஜப்பாயிறாங்க. ஜங்கு அப்படியே தூக்கி அப்படியே சுற்றிட்டு இருக்காரு. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரிட்ட தங்கவும் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கா ஏன்ட்டு அப்படி பண்ண பொறுக்கி ஜிமின் தான் அடிக்கிறாங்க. சாரி ஓகேவா. பொறுக்கிக்கு ரொம்ப கோவம், ரொம்ப பாசிட்டிவ் ஓகேவா. தன்னோட பேபி இன்னொருத்தவங்களை கொடுக்கக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஆகிடும் ஓகேவா. சாரி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. நீ எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நான் நல்லாவே இல்லை சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கோட ஒரு மாதிரி என்ன அது அவங்க கேட்குறாங்க. அது ரொம்ப ஹார்ட் ஆகிட்டா சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு ஜிமின் பார்க்குறேன். இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம் சொல்கிறாங்க. மேரேஜுக்கு சொல்கிறாங்க. மேரேஜாக சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜங்கா அப்பா அம்மா சொல்கிறாங்க. இப்போது அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணி பார்த்தாக்கா அங்கே ஒய்யன்னு ஜேவா போய் ஜிமின் அப்பா அம்மாவோட சின்ன நம்பி நின்றுருக்காங்க. சின்ன மட்டும் கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. நம்பி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே பார்த்து ஷாக் ஆகிறாங்க. இவங்களாம் சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா இந்த பக்கம் டேவோட அப்பா அம்மா நிற்கிறாங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. அந்த பக்கம் இன்னொரு 2 பர்சன் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து ஜிமினுக்கு தெரியல இவங்க யாரும் சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க. என்னோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. என்னோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு புரியல. ஜங்கா என்ன நடக்க சொல்கிறாங்க. நீ தானே கேட்ட என்னோட அப்பா அம்மாவோட ட்ரெஸ்ஸோட மேரேஜ் பண்ணிக்கணும் ஜங்கா அவங்க கூட ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ணு கேட்டாலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா. உன்னோட எல்லா விஷயம் நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் சும்மா விட்டுருந்தா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு
அக்கா சொல்கிறாங்க இப்போ ஒன்று வச்சா நம்பிட்டு வராங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டேட் சொல்கிறாங்க எனக்கு புரியுது ஓகேவா, எனக்கு இது எப்படி பேசணும்னு தெரியல, ஆனால் நீ ஹாப்பியாக நம்பிட்டு போகுது ஓகேவா, 3 பேர் வாழ போகிறீங்க, கொஞ்சம் மெச்சூரிட்டியாக ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட் சொல்கிறாங்க இப்போ ஜிம்மின் பட்டு நம்பிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்பி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு இவ்வளோ பெயின்ஃபுல் இருந்துட்டு தெரியல ஓகேவா, லவ் பண்ணிட்டு சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. சாரி டேட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் நம்பிச்சிடும் டைட்டாக ஹக் பண்ணி அழுறாரு. இப்போ சின்ன வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு சின்ன பக்கம் பயமாக இருக்குது. அம்மா சொல்கிறாங்க கிட்ட வா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போகிறாங்க. அம்மா சொல்கிறாங்க எனக்கு ப்ரௌடாக இருக்குது சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க எனக்கு ப்ரௌடாக இருக்குது, ஏன்னா டே கூட நீ ஃபேக்கான லைஃப் வாழல ஓகேவா, ஏன்னா நீ இருந்திருக்க, ஆனால் அவர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நீயும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அதே ஸ்பேஸில் இருந்திருக்க, நீ கொஞ்சம் கூட மிஸ்யூஸ் பண்ணல, நீ சொல்லியிருக்க டே கிட்ட ஜங்க் லவ் பண்ணுறா சொல்லிட்டு எனக்கு ஜங்க் கிட்ட சொன்னால் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நீ தான் ஹார்ட்டை உன்னோட ஹார்ட் தான் உடஞ்சி போயிருக்கூடே சொல்கிறாங்க. அம்மா அதை சொல்கிறாங்க. பாரு என்கிட்ட தப்பு ஏன் தான் ஓகேவா, எனக்கு உன்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல், நீ என்ன யோசி பண்ணி எதுவுமே யோசிக்காமல் நான் பாட்டுக்கு மேரேஜ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீ எவ்வளோ ஹார்ட் ஆகிருப்பா, சாரி சொல்கிறாங்க. அம்மா மன்னிச்சிரு என்ன சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் அப்படி சொல்லாதீங்க சொல்கிறாங்க. இல்லை நான் கொஞ்சம் ஸ்டார்டிங் ரொம்ப கோவப்பட்டேன், எப்படி ஒரு பர்சன் லவ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பர்சன் லவ் பண்ணிடுறாங்க அது எப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சு, ஒரு அப்பா தான் புரிய வச்சாங்க ஓகேவா, நீ இப்போ 3 இயர்ஸாக ஒரு பர்சன் லவ் பண்ணிட்டு சடனாக மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பர்சன் நான் நினச்சிட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் டேவையும் விட்டு கொடுக்காம இருக்கிறேன். அந்த இடத்துல நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன், ஏன்னா நீ டேவோட ஹேண்டி பிடிச்சிருக்க, மெச்சூரிட்டாக யோசிச்சிருக்க, எனக்கு புரியுது. ஆனால் இதுக்கப்புறம் தான் இன்னும் மெச்சூரிட்டியாக இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. 2 பேருக்கு ஈக்குவல் லெவல் கொடுக்கணும் புரியுதா சொல்லி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க என்னால் புரிஞ்சிக்க முடியாது நினைக்கிறியா சொல்கிறாங்க. உனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்க முடியும் ஓகேவா சொல்கிறாங்க. அம்மா தேங்க்யூ சொல்கிறாங்க. ஸோ ஓகேடா சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க. இந்த பக்கம் நம்ம நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. மிஸ்டர் ஜோன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் என்னோடய பையனை மாஃபியா நேம்லேருந்து எடுத்துகிட்டு ஓகேவா சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அதுதான் இந்த ஒரு விஷயம் தானே ரெக்வஸ்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் என் பையன் கூட உங்கள் பையன் வாங்கணும்னா இந்த மாஃபியா நேம் இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. ஓகே நான் எடுத்துட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. எனக்கு கூட டயர்ட் ஆகிட்டு மாஃபியா ஒர்க்லாம் பார்த்து என் ஒய்ஃபோட ரொம்ப திட்டா, ஏன்னா சின்ன வயசு ஜவுக்கு நாங்கள் சரி பார்த்து போயிருந்த ஒர்க்கு பிஸ்னஸ் சொல்லிட்டு அப்படி பிஸி ஆகிட்டோம். இவன் என் கூடவே இருந்ததுனால ஜவுக்கு நிறைய லவ் கேர்லாம் கொடுக்காம போயிட்டான். ஆனால் அந்த லவ் கேர்லாம் அவன் ஜிம்முக்கு தான் பார்த்துருக்கான். அவன் ரொம்ப அழுதான். நாங்கள் கேட்டோம் எப்படா இன்னொரு பர்சனோட ஒய்ஃபை போய் மேரேஜ் பண்ண சொல்லிட்டு. அப்போ அவன் சொன்னான் அவன் எனக்கு தான் ஒய்ஃப், எனக்கு ஒய்ஃபாக இருந்தான், எனக்கு ஒரு அம்மாவாக இருந்தால் சொல்லிட்டு அவன் சொன்னான். அப்போ எங்களுக்கு ஃபீலிங்ஸ் புரிஞ்சிருச்சு. எந்த ஒரு பர்சனோட ஒய்ஃபை அம்மான்னு சொல்கிறாங்களோ அப்போ அவங்க அந்த எந்த அளவுக்கு வந்து ட்ரூவாக லவ் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட லவ் ஃபீல் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு புரியுது. அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன் என் பையன் ஆசைப்படுறது தான் ஓகேவா. இந்த வேர்ல்டில் என்னென்னமோ சேஞ்ச் ஆகுது, இதுவும் சேஞ்ச் ஆகட்டும் ஓகேவா. ஒரு பர்சன் 2 பர்சன் மேட்ச் பண்ணுறது என்ன இருக்குது, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்களோ அது போக சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஜங்கடமாக வரேங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க தேங்க்யூப்பா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இதே என்னோட லவ்வை சேர்த்து ஜங்கு குறி கொடுத்ததுக்கு சொல்கிறாங்க. நீ என்கிட்ட ஃபீல் பண்ண வேண்டிய லவ்லாம் உங்ககிட்ட ஃபீல் பண்ணியிருக்கா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா சொல்கிறாங்க. எப்போவும் ஹாப்பியாக இருக்கு ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அப்படியே ஜிம்முக்கு டர்ன் பண்ணி டேவோட அம்மா தான் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஒரு மாதிரி பயமாக இருக்குது. டேவோட அம்மா என்ன நினைப்பாங்க தன்னை பற்றி சொல்லிட்டு, ஏன்னா அவங்க அவ்வளோ கேர் கொடுத்துருக்காங்க. ஆண்டி என்ன நினைப்பாங்க சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி நர்வஸாக உண்மைஷா அப்படியே ஒரு மாதிரி ஆக்குவர்டாக இருக்குது. அப்படியே கீழே குடிச்சிக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி கூனி போயிருக்கிறார் ஒரு மாதிரி ஆகிட்டு. இப்போ டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி கிட்ட வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி அப்படி ரொம்ப அழகாங்க. இவருக்கு அவர் அவங்க அம்மா கிட்ட விட்டு இந்த அளவுக்கு அழகல. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்க ரொம்ப அழகாக வருது. இப்போ டேவோட அம்மா தான் டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க ஜிம்மினை. தங்கம் அழகாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க பாருப்பா நீ எந்த தப்பு பண்ணல ஓகேவா, எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது பாரு, 2 பர்சனோட மனசை உடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரையும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பர்சன் 2 பர்சன் லவ் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய அவர்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைப்பா, ரொம்ப பெரிய விஷயம் ஓகேவா. அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. அவங்க 2 பேருக்கு ஈக்குவல் லவ் கொடுக்கணும், ஈக்குவல் கேர் கொடுக்கணும். இந்த உலகம் என்ன பேசுவோம், நம்மளை பற்றி யார் என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு எதையும் யோசிக்காமல் உன்னோட ஹஸ்பண்டான டேவும் விட்டு கொடுக்காம, உன்னோட பாய் ஃப்ரெண்டான ஜங்கையும் விட்டு கொடுக்காம 2 பேரோட ஹேண்டி பிடிச்சிருக்க ஓகேவா. ஜங்க் வந்து என்கிட்ட பேசினா பாரு ரொம்ப கோவச்சு, நீ எப்படி என்னோட சண்டை கேட்பா சொல்லிட்டு நான் இவனுக்கு ரொம்ப கோவச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் அங்கே நடந்ததெல்லாம் சொன்னாங்க. இது வரைக்கும் நீயும் டேவும் இதே மாதிரி லைஃபை வாழ்ந்துருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. ஒரு பக்கம் டேவை நினச்சி ஏன்னா ஒரு டேவ் ஜங்கை விட ஒன்று நினச்சா ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இப்படிலாம் ஒரு பர்சனில் இருக்க முடியுமா சொல்லிட்டு 2 பேரை ஒன்றா ஒரே டைம் லவ் பண்ணி அவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் ஹார்ட்டை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் யோசிச்சிருக்கேன். உண்மையை சொல்ல நீ தான் ரொம்ப ஹார்ட் ஆகிருப்பான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம்மி தான் ஹாட்டியாக சொல்கிறாங்க. இங்கே பாரு உங்கள் பையனாவது பார்க்குறேன் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா, சின்ன வயசுல ரொம்ப சாஃப்டாக இருப்பேன், சின்ன சின்ன விஷயம் கூட விட்டு கொடுத்து பண்ணுவேன். எனக்கு அதனால ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உங்களோட டேக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட ஆசை ஃபுல்ஃபில் ஆனிச்சு. இப்போது அந்த ஆசை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கு அவ்வளோதான் ஓகேவா. இப்போ என்ன டே எனக்கு ஒரு பையனா ஜவுக்கு என்னோட இன்னொரு பையனை ஏற்றுக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஆண்டி தேங்க்யூ ஆண்டி சொல்கிறாங்க. ஜிம்மி அழக்கூடாது தங்கம், நீ ஹாப்பியாக ஓகேவா, நீயும் ஜவுக்கு டே உன்னோட 2 ஹஸ்பண்ட் கூட நீ ஹாப்பியாக ஓகேவா, உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃபேமிலி நாங்கள் 3 பேரும் 3 ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதனால் நீ ஹாப்பியாக எல்லாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ டேஸ் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரதிக்கு அப்புறம் அழக்கூடாது வா சொல்லிட்டு இப்போ அவங்க ஃபைனல்
நம்ம ஜங்குக்கு ஜிமின் டே 3 பேருக்கும் அகைன் மேரேஜ் நடக்குதுடா. நம்ம ஜிமின் ஜங்குக்கு டேக்கும் ரிங்கை போட்டு விட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜிமினுக்கு ரிங்கை போட்டுவிட்டு அப்படியே சேர்ந்து ஜிமின் சீக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ அவங்க 3 பேரோட பேரண்ட்ஸ் போய் பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க என் பையன் மட்டும் ஹார்ட் ஆகிட கூட ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ சின்ன மனசு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் நம்ம டேவும் இங்கே பாருங்கள் சின்ன அங்கிள் சொல்லிட்டாங்க. சொல்லுங்கப்பா சொல்கிறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எங்கள் ஜிமின் வந்து ஹார்ட் ஆக மாட்டா, ஓகேவா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி சொல்கிறாங்க. இந்த ஒரு வாட்ஸ் மட்டும் போதும்ப்பா சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப குழந்தை, நான் தான் அவங்கள்ட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத சொல்லிட்டு அப்பா மட்டும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஆனால் என் பையன் மேலே நான் உயிரை வச்சிருக்கேன் சொல்லிட்டாங்க. ஹார்ட்டாக சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் பயப்படாதீங்க, நான் ஹார்ட் பண்ண மாட்டோம் சொல்கிறாங்க. நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிறோம் சொல்கிறாங்க. இப்போது ஒயன் சொல்கிறா டே சொல்கிறாங்க. ஒயன் சொல்கிறாங்க எனக்கு புரியுது டே, நீயும் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க, 3 பேர் ஒன்றா இருக்க போகிறீங்க, ஹார்ட் ஆகிடுங்க சொல்கிறாங்க. நான் ஹார்ட் ஆக மட்டும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் ஜங்குக்கு டே 3 பேர் மட்டும் ஒரு வீட்டுக்கு வராங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கூட இருக்க முடியாதுல்ல, அது ஒரு பெரிய வீட்டுக்கு வராங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. 3 பேர் உள்ளதுக்கப்புறம் ஜிமின் அப்படியே சோஃபாவில் உட்காராங்க. 2 பேர் உட்காந்து அப்படியே ஒரு பக்கத்தில் வந்து உட்காந்து ரைட் சைடில் ஜங்குக்கு லெஃப்ட் சைடில் டே 2 பேர் சேர்ந்து ஜிம்மோட ஷோல்டரில் ஹெட் வைக்கிறாங்க. பயப்படாதம்மா நம்மளால முடியும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜமுக்கா சொல்கிறாங்க. என்ன ஜிம்னா சொல்கிறாங்க. என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் என்கிட்ட இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாதீங்கன்னு சொல்கிறாங்க. நான் பண்ண மாட்டேன்டாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே அட்டென்ட் பண்ணுறாங்க. டே சொல்கிறாங்க. லவ் யூ டே சொல்கிறாங்க. லவ் யூ டூ மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் அட்டென்ட் பண்ணிச்சு. ஜங்கு பார்க்குறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் டேவும் சேர்ந்து இங்கே பாரு நாங்கள் 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணுறோம், உன்னை எந்த சுச்சுவேஷனாக கஷ்டப்பட மாட்டோம் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க 2 பேரையும் ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக இப்போ அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுடா, ஓகேவா. நம்ம ஜிமின் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்த்தா அவர் பரபரப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் டை எங்கே கேட்குறாங்க. ஜங்க் அங்கே இருக்குது பாருங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிமின் ஷோ அப்படி சொல்கிறாங்க. டே அங்கே இருக்குது டே அப்படி சொல்கிறாங்க. கடவுளே இந்த வீட்டில் ஒரு மெய்டு கூட இல்லை, நான் தான் சொல்ல யார் வேணால் மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாரு எனக்கு எவ்வளோ ஒர்க்கை சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படி ஜிமின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேர் 2 சிக்ஸ்லேயே 2 பசங்க கிஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. அச்சோ சும்மா தானே கேட்டேன், ஓகே நாங்களே எடுத்துக்கிறோம், எதுக்கு டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ தானே சொன்னாங்க நம்ம யாரும் நம்ம ஒன்றா இருக்க யாரும் பார்க்க வேணாம், கூட ஃபீல் ஆகும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் என்னடா யாரும் மேடு வேணாம் நம்ம மட்டும் இருக்கலாம் என்ன சொல்கிறாங்க. எனக்கு புரியுது சொல்கிறாங்க. சரி ஓகே என்ன மை டியர் அப்படியே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லஞ்ச் எடுத்துகிட்டு வா சொல்கிறாங்க. லஞ்ச் எடுத்துகிட்டு வரலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. லஞ்ச் எடுத்துகிட்டு வந்தால் ஒர்க் பண்ண மாட்டோம் சொல்கிறாங்க. என்னான்ட்டு ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. டீ வேணாம் அப்போ கிளம்புங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு டே பார்க்குறாங்க. சரி எப்போதும் எங்கள் நம்மளுக்குள்ள அது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எப்போ நம்மளுக்குள்ள அது நடக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கா டே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. உங்கள் பாரு நாங்கள் சொல்கிறோம்ல எங்களுக்குள்ள ஃபைட்டே கிடையாது சொல்லிட்டு 2 பேரில் யாராலும் சூஸ் பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கடவுளே என்ன பண்ணணும் சொல்லிட்டு போங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் டேபிள் வந்து உட்காராங்க. ஜிம் 2 பேருக்கு ஃபுட்டாக வைக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஆள் சொல்கிறாங்க. 2 பேருக்கு என்ன 2 கையில் நம்ம ஃபைட் பண்ண முடியும் சொல்கிறாங்க. சாப்பிடுங்க சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. எங்களுக்கு ஃபைட்டே வரது இல்லைடா, நீயே ஃபீட் பண்ண விடா சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட் டேக்கு ஃபீட் பண்ணி விட, நான் வெயிட் பண்ணுறேன் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இல்லைடா ஃபஸ்ட் நீ அவனும் ஃபீட் பண்ணி விடு, ஏன்னா நீ தானே சொல்ல அவங்க குழந்தைன்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்க ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உண்மையாக ஜங்கா எனக்கு குழந்தை அப்படி சொல்லிட்டாங்க. இவன் பார்க்குறது தான் மறுபடியும் மாதிரி ரவுடி மாதிரி இருப்பான், ஆனால் அவன் குழந்தை அப்படி சொல்லி ஜங்க் போய்ட்டு ஜிம் போய்ட்டு ஜங்க் போய்ட்டு சிக்ஸில் ஸ்ட்ராங்காக கிஸ் கொடுக்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி அப்போ நீ ஏன் குழந்தை சொல்லிட்டு அவர் பிடிச்சி எடுத்து நம்ம ஜிம்மில் லிப்டாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஏன்னா தான் நான் தான் குழந்தை தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜங்கு தான் டேட்டு சொல்கிறாங்க. நானும் தான் அவன் என் குழந்தைடா சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காங்க. சரி ஓகே சண்டை போதும் வாங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு 2 பேரும் அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ 2 பேரும் அப்படியே சேர்ந்து நம்ம ஜிம்முக்கு ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம் நான் உங்களுக்கு கொடுக்குதா நீங்கள் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இல்லை நான் தான் உங்களை ஒன்று பார்த்து சொல்லிட்டு 2 பேரும் ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா நீ எப்படி மனசு மாறல சொல்கிறாங்க. இல்லை நான் 6 மந்த்தை பார்த்துட்டே இருந்தேன், நான் எந்த இடத்துலையும் உங்களை டீப்பாக பார்த்துட்டே இருப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. என்ன பண்ணா சொல்லி ஜிம்னு கேட்குறாங்க. அது நான் டெலஸ்கோப் வழியா உங்கள் பெட்ரூம் பார்த்து சொல்கிறாங்கக்கா. என்ன சொல்லி ஜிம் பார்க்குறாங்கக்கா. ஆமாம் தப்பாக எடுத்துக்காது, நான் பார்த்தேனா அப்போ பார்த்தேன் நீங்கள் 2 பேரும் அப்படி நார்மலாக தூங்கிட்டு இருப்பீங்க, நார்மலாகவே இருப்பீங்க, ஒரு டைம் கூட ஹக் பண்ணி கிஸ் பண்ணி பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவங்க பார்த்து அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் எந்த அளவுக்கு ஜெனுவனாக இருக்காங்க. டே வந்து இந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அவங்களால விட்டு கொடுக்க முடியல, என்னால் தான் விட்டு கொடுக்க முடியும் சொல்லிட்டு அப்போ முடிவு பண்ணிட்டேன். அப்போ தான் நான் நினச்சேன் ஓகே எவ்வளோ பார்ப்பேன், நீ பாட்டுக்கு டே கூட நார்மலாகவே இருப்பா, டே கிட்ட சாதாரணமாக கூட நீ வந்து எப்படின்னா கொஞ்சம் கூட ஒரு மாதிரி பேசவே மாட்டேன், அப்படியே யாரும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு இருப்பீங்க. அது பார்க்கறது ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. நம்மளால இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒன்று நம்ம அவங்கள்ட்ட மூவ் ஆன் பண்ணி போயிடணும், இல்லை அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சேன்னா அப்போ தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஒரு செகண்ட் கூட மறக்க முடியல. அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன் இந்த உலகத்தில் என்னமே நடக்குது, ஏன் 3 பேரை லவ் பண்ண முடியாது, ஏன் 3 பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உண்மையை சொல்லலாம். நான் தான் உன்னோட மனசை உடச்சிட்டேன், நான் கூட ரொம்ப உடையில உன்னோட ஹார்ட்டாக ரொம்ப பிரேக் பண்ணிட்டு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. என்னன்ட்டுக்கு ஆமாம் தப்பு தான் ஓகேவா, டெலஸ்கோப் வச்சு பார்த்து தப்பு தான் மன்னிச்சுட்டு சொல்கிறாங்க. ஒன்றா சொல்லி ஜிம்மின் போயிட்டு தேவை ஜங்க் போட்டு நேக்கில் பைட் பண்ணிடுறாரு. ஜங்காய் வலிக்கிற சொல்கிறாங்க. பாப்பியா தப்பு இல்லை சொல்கிறாங்க. தப்பு தான் மன்னிச்சிடு அப்படி சொல்கிறாங்க. நான் செக் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க என்னோட ஜிம் எப்படி இருக்கா என்னை விட்டுட்டு சொல்லி பார்த்து
பார்த்தேன்னா பார்த்தா பேபி ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன் என் பேபி தான் எனக்கு எல்லாமே. என் பேபிக்கு என்ன பிடிக்கும் அது எனக்கு பிடிக்கும். ஏன்னா டேவ் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அப்படி இருக்க அவராலே நான் ஒரு பாய் ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் போது நான் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கூடாது டேவா சொல்லிட்டு ஜிம் நான் நினச்சேன் டேவ் ஒரு பிரதராக நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் உன்னோட ஹஸ்பண்டா அப்படி நினச்சா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது நீ சொல்லிட்டாங்க. நான் சொல்லிட்டாங்க நீ ஒரு சரியான ரவுடி பையன் ஜிம் சொல்லிட்டாங்க. அப்படியா ரவுடி பையனா என்னோட ரவுடி குழந்தை ஜிம் சொல்லிட்டாங்க. ஜம் பார்க்குறாங்க டே பார்க்குறாங்க பாரு ஜிம்னு சொல்லிட்டாங்க. டே சொல்லிட்டாங்க போதும் அப்படி சொல்லிட்டாங்க. ஏன் டே சொல்லிட்டாங்க மீட்டிங் இருக்குது யார் அட்டன் பண்ணுவா சொல்லிட்டாங்க. அது வா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் தான் டே கேட்குறாங்க டே சொல்லிட்டாங்க என்ன அப்படி கேட்குறாங்க. சாரி சொல்லிட்டாங்க எதுக்கு சொல்லிட்டாங்க. இல்லை ஒன்று சொல்லிட்டாங்க எனக்கு தெரியும் ஓகேவா உனக்கு எப்போதும் அவன் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சொல்லிட்டு நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சொல்லிட்டாங்க. போய் சொல்லாத சொல்லிட்டாங்க. சரி ஓகே நீங்கள் 2 பேருக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தான் ஓகேவா சொல்லிட்டாங்க. சரி ஓகே நீ எங்களுக்கு அப்படி தான் ஓகேவா நாங்கள் கிளம்புவா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க இப்போ 2 பேரும் அனுப்பிச்சிடாரு ஜிம் பார்க்குறாங்க. வீடு ஃபுல்லாக மெஸ்ஸியாக இருக்குது பார்த்தியா இவங்க 2 பேர் ரெடியாக இருக்கா எப்படி இருக்கா வீடு சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் படி அதை ரெடி பண்ணுறாங்க. வீட்டில் இருக்க அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரெடி பண்ணிட்டு அவர் டே ஃபுல்லாக சும்மா தானே இருப்பார். இப்படி தான் டேஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஏன்னா ஜிம்முக்குன்னா யார் கூட்டனா ஃபஸ்ட் லைஃப்பை சொல்லிட்டு ஒரு மாதிரி பயம் ஒரு மாதிரி ஆக்கூராகவே இருக்குது. யாருக்காக தான் அப்படி இருக்கும்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒன் பாயிண்ட்டு தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க இப்போ டே பார்க்குறாங்க இப்படியே விட்டால் சரிப்பட்டு வரமாட்டான். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஜம்முக்கு தான் ஃபஸ்ட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா அவன் ரொம்ப டேஸாக லவ் பண்ணியிருக்கான். செகண்ட் அவங்க 2 பேரும் அந்த மாதிரி கூட இல்லாமல் இருக்காங்க. லவ் பண்ண டைம்லேயே ரொம்ப ஜென்வனாக இருந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பா அம்மா கிட்ட எல்லாரோட அப்பா அம்மா கிட்டே நம்ம ஜம்முக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கெஞ்சிருக்கான். நம்ம கூட அப்படி பேசவே இல்லை. அதனால் என்ன பண்ணலாம் ஜம்முக்கு விட்டு கொடுத்துருவோம் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்ம ஒரு 2 days ஃபாரின் போனால் தான் அவங்க கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜமீன் சொல்கிறாங்க என்னட்டு சொல்கிறாங்க எனக்கு ஃபாரினில் ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. என்னத்துக்கு 2 daysக்கு மீட்டிங் இருக்குது நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. நானும் எக்கும் போகிறோம் சொல்கிறாங்க. காய் கூட வரேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் ஆஃபீஸ் கூட லீவ் விட்டான்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு லீவ் ஆமாம் ஜவுங்க மட்டும் தான் இருப்பான் நீ ஜவுங்க பார்த்துக்கோ சொல்கிறாங்க. என்னட்டே சொல்கிறேன் நானும் வரேன் சொல்கிறாங்க. நானும் ஜவுங்க வரவா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்லிட்டாங்க இல்லை நீங்கள் இங்கே இருங்க சொல்லிட்டாங்க. இல்லை நீ தான் சொல்லிட்டு ஜங்காவுக்கு லீவுன்னு சொல்லிட்டு அப்புறம் 2 3 பேர் ஒன்றா போலமே சொல்லிட்டாங்க. இல்லைடாமா நான் மட்டும் போயிட்டு வரேன் நீ இரு சொல்லிட்டாங்க. ஓகேவா சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க நீ இருடாமா புரிஞ்சுக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு புரியல என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் சரி ஓகே நான் கிளம்புறேன் சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க நான் போகிறேன் சொல்லிட்டு அவர் போட்டு லக்கேஜில் பேக் பண்ணிட்டாரு. நில்ல சொல்லிட்டாங்க எனக்கு சொல்லிட்டு போக சொல்லிட்டாங்க. பாரு அவனை பார்த்துக்கோ ஓகேவா சொல்லி அவர் போட்டு போயிடாரு. ஜிம்முக்கு ரொம்ப புரியல. இப்போ நம்ம ஜங்க் வராங்க ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க என்ன அந்த இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டாங்க. ஒன் டைம் ஆமாம் என்கிட்ட எப்படி சொன்னா சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியல சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பக்கம் போயிடுறாங்க. ஜிம் பார்க்குற என்னமா இருக்கும் சொல்லிட்டு ஜிம் வந்து சாப்பிட உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஜங்க் பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மோட ஷர்ட்டு லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி பட்டன் ஓப்பன் ஆகிருக்கு. அப்படியே ஹார்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜிம் ஜங்க் தான் அப்படியே அந்த போனதால விட்டுட்டாரு. இப்போ அவரோட ஜிம்னே குறுக்குறுன்னு பார்த்துருக்காங்க. ஜிம் தான் ஜங்கா அப்படி திரும்புறாங்க. பார்த்தாக்கா நம்ம ஜங்கு வேறமே பார்த்துருக்காங்க. என்ன ஜங்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படியே கிட்ட வராங்க. ஜிம் பார்க்குற ஜங்கா வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி கிட்ட வர சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஏண்டா இப்போ டேஸும் ரொம்ப ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணி விடா அப்படி க்ளோஸ் பண்ணி இன்றைக்கி என்ன இன்றைக்கி இப்படி இருக்கா சொல்லிட்டாங்க. ஏன்னாச்சும் பார்க்குறாங்க. ஐயோ அப்படி சொல்லி இப்போ தான் அவர் பட்டனை க்ளோஸ் பண்ணான்னு போக இப்போ ஜங்கு போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னு அது முன்னாடி வச்சுருக்கணும் ஓகேவா சொல்லிட்டு ஜங்கு தான் அப்படி ஜிம் ஓவர் ஆகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க வேண்டாம் ஜங்கா சொல்லிட்டாங்க. வேணும் சொல்லிட்டாங்க. வேணும்டா சொல்லிட்டு அவர் அப்படியே டெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அவங்க லைஃப் அழகாக ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இதுக்காக விட்டு கொடுத்துட்டு போனாலும் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பாரு எப்பவும் விட்டு தான் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறீங்க நான் அப்படி விட்டு தர மாட்டேன் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் உன்னை பற்றி சார் ஜிம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க பாரு இப்போ 3 ரவுண்டாக போயிருக்கு. இன்னும் ஒரு 5 ரவுண்டு சொல்லிட்டாங்க. ஜங்கான பாவம் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியாது சொல்லிட்டு ஜங்க் பாட்டுக்கு அவர் போயிட்டுருக்காரு. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் ஹாப்பியாக லைஃப் வந்து அப்படியே மூவ் பண்ணியிருப்பாங்கடா. இப்போ நம்ம தான் 2 days சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் வந்து ஜிமின் தான் வீட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஜங்க் பார்த்தா ஒரு லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. சரி அப்போ வராங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம் அனுப்புறாங்க. வந்துட்டியா சொல்கிறாங்க. வந்துட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு என்ன வேணுதா சொல்கிறாங்க. என்ன வேணுதுன்னா நிறைய வேண்டியிருக்காமா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. மீட்டிங் எப்படி போச்சு சொல்கிறாங்க. நல்லா போய் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஜிம்மில் எனக்கு ஃபுல்லாக அப்போ கேட்குது. ஓ சார் 2 days ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார் போல 2 days சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் என்னாச்சு சொல்லிட்டாங்க. இல்லை சொல்லிட்டாங்க நீ ரொம்ப பாவம் ஜிம்னு சொல்லிட்டாங்க. நான் ஏன் ஜிம் நான் என்கிட்ட பாவம் சொல்லி ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்கு ஒர்க் இருக்கு சொல்கிறாங்க. எனக்கு எனக்கிட்ட ஒர்க் இருக்கு சொல்கிறாங்க. தெரியல அங்கிள் கூப்பிட்டாங்க சொல்கிறாங்க. என்னடா அப்பாவா சொல்கிறாங்க. கூப்பிட்டாங்க போயிட்டு வா சொல்கிறாங்க. அவரு கூப்பிட்டாரு சொல்கிறாங்க. தெரியல நம்ம ஃபோன் பண்ணாங்கன்னு எடுக்கலையா என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒன்றா தானே பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு அவர் உங்கள் லேப்டாப் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ போகணுமா சொல்கிறாங்க. ஆமாம் போ அப்படி சொல்கிறாங்க. சரி ஜங்கு சரி ஓகே பேபி நான் போய்ட்டு டாஸ்ட் கேட்குறேங்க்கா ஜங்கா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்பா தான் கூப்பிட்டுருக்காரு போய் கேட்டு வரா சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த பக்கம் நம்ம பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க
டே அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. டே என்ன டே அப்படி கேட்குறாங்க. இப்போ டே தான். டே நடிக்காத சொல்கிறாங்க. என்னதுக்கு நடிக்காதடா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. 2 days ஹாப்பியாக இருந்தா கேட்குறாங்க. நான் ஹாப்பியாக தான் இருந்தேன் அதுக்கு சொல்கிறாங்க. என்னடா அதுக்குன்னு கேட்குற பாவி, உனக்கு மனசாட்சி இருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. உன் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்காங்க, கேர் வச்சிருக்கான், நீ படுக்க கேஷுவலாக இருக்க சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. இப்போ டே தான் அப்படியே ஜிம் லிப்பில் அட்டாச் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு குறைஞ்ச வரல, அப்படியே ஜிம்மு டேவை டபுள் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. எனக்கும் சொல்கிறாங்க. உனக்கும் தான்டா சொல்கிறாங்க சொல்கிறாரு. நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் ரொம்ப ஹாப்பி போயிட்டு இந்த பக்கம் ஜவுக்கு தான் காரில் வரும்போது யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் டே எங்கள் நீ வீடு தான் என்ன அனுப்புன்னு சொல்லிட்டு. சரி ஓகே இப்போ நானும் போகிறேன். நான் போயிட்டு அப்பா அம்மா பார்த்து 2 days ஆகிடுச்சு போயிட்டு வரேன் ஓகேவா. எனக்கு தெரியும் நீ மிஸ் பண்ணி சொல்லிட்டு எனக்கு நீ எப்போ விட்டு கொடுக்குற, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டு அவர் போயிடாரு. இந்த பக்கம் இந்த பக்கம் ஜிமின் டேங் போதும் விட்டு சொல்கிறாங்க. ப்ளீஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. டே அவங்க வீடு ஜங்கோட மோசமாக இருக்க சொல்கிறாங்க. எது சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்கா ஜஸ்ட் 8 round தான் போனால் சொல்கிறாங்க. ஆனால் நீயும் சொல்கிறாங்க நான் கொஞ்சம் ஸ்பீடு தாண்டா தப்பாக நினச்சிக்கா சொல்கிறாங்க. அட பாவி சார் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நீ ஹாப்பியாக இருக்கடா 2 பேர் கூட சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஜம்க்கு அடிக்கடி சொல்லுவோம் நம்ம ஜிம் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கடா, ஜம்க்கு ரொம்ப நல்ல பையனாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படி அவன் சொல்கிறாங்க. அவன் ரவுடி குழந்தை அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நீ என்னோட குழந்தைடா சொல்கிறாங்க. அப்படி அவன் சொல்கிறாங்க. சரி ரொம்ப ஹாப்பியாக இப்போ ஸ்மூத்தாக மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஜங்குட்டேவும் தான். அதுக்கப்புறம் காமனை ஈக்குவலாக கிஸ் பண்ணுறது தான் எப்போ பார்த்தாலும் பெட்ரூமில் இப்படி தான் மாறி போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. டயர்டாக இருக்குது விட்டுங்கடா சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. அட்லீஸ்ட் 2 days அம்மா வீட்டு போய் இருந்துட்டு வரவா கேட்குறாங்க. 2 days நாங்களும் சொல்கிறாங்க. நீங்களும்மா வேணாம் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நான் மட்டும் போயிட்டு இருந்துருவா சொல்கிறாங்க. சரி போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி நம்ம ஃபைனல் ஆச்சு ஜின்னு கூப்பிட்டுருப்பாரு. சரிட்டு ஜிம்முக்கு போயிடுறாங்க. அங்கே போய்ட்டு ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்னடா ஒரு மாதிரி டயர்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா ஜிம்மில் பெட்டில் சோஃபாவில் சாஞ்சிட்டாங்க. இப்போ நான் ஜிம் பார்க்குறேன். ஜிம்மின் ஓகே சொல்கிறாங்க. நான் ஓகே தான் டேட் சொல்லி ஜிம்மி தான் அப்படின்னு அம்ஜோட லேப்பில் கட்டி வச்சுக்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. புரியுது சரி 2 பசங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க ஒரு மாதிரி அப்படி தானே இருக்கும் சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ரொமான்ஸ் பண்ணி சாவடிக்கிறாங்க ஜிம்மி நினைக்கிறாங்க. நான் எதுவும் இந்த 2 பேர் லவ் பண்ண ஈஸியாக பார்த்துட்டேன். நல்லா பார்த்துக்கிறானுங்க. வேறே எம்எல்ஏ வச்சிருக்கானுங்க. இருந்தாலும் ஒரு அளவுலாம் சொல்லி ஜிம்மி நினைக்கிறாங்க. லவ் அப்படியே காமிக்கணும் சொல்லி ஜிம்மி நினச்சிட்டு இருக்காங்க. மார்னிங் பார்த்தா அவன் நைட்டு பார்த்தா இவன் சொல்லி ஜிம்மி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா அப்படி டேஸ் அழகாக போயிட்டுருக்கா. இப்போ ஜிம்முக்கு வந்து 2 days ஆகுது. இப்போ டே பார்க்குறாங்க. ஜங்கா என்ன சொல்கிறாங்க. எனக்கு இருக்க முடியல சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. உனக்கு ஜிம்மில் பார்க்கணும் தோணலாம் சொல்கிறாங்க. பார்க்கணும் தான் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. வந்து சொல்கிறேன் ஒரு 2 days வராதிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 days முடிஞ்சுட்டா சொல்கிறாங்க. இன்னும் 1 hour பேலன்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு 1 hour தானே பேலன்ஸ் இருக்குது. 1 hour முடிஞ்சாலும் போகலாம் சொல்லிட்டு ஜம்ப் சொல்கிறாங்க. அதனை பார்த்தா நீயாவது தான் விட்டு இருக்குது. அது நான் எப்படி இருப்பான்னு சொல்கிறாங்க. சரி ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலா அப்படி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. 1 hour முடிஞ்சிச்சு இன்றைக்கி. அவன் சொன்ன 2 days முடிஞ்சிடா. இதோட 48 hours முடிஞ்சிச்சு. இப்போ போகலாமா சொல்கிறாங்க. வாடா சொல்லிட்டு 2 பேர் கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் தான் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா ரூமில் சவுண்டு கேட்க சொல்கிறாங்க. ஏன் ரூமில் சொல்கிறாங்க. விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கியா சொல்லிட்டாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. போய் பாரு சொல்லிட்டாங்க. சரிட்டு ஜிமின் தான் ஐ திங்க் அந்த கேட்டு தான் வந்துச்சோ. ஸோ ஜிமின் போகிறாங்க. மேலே போய் ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அங்கே 2 person அப்படின்ட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேங்கா ஜங்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க கேட்குறேன். என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க கேட்குறாங்க. ஏன்டா நீ சொன்ன டைம் முடிஞ்சே சொல்கிறாங்க. நீ கிளம்பவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க. அப்படியே இன்னும் ஒரு 5 minutes தாண்டா. இப்போ தானே 5 minutes முன்னாடி தாண்டா ஒரு 2 days கம்ப்ளீட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அங்கே பாரு 1 நிமிஷம் அதிகமாக போனதில் அங்கே விட்டு கொடுக்க மாட்டோம். 5 minutes சொல்கிறாங்க. ஜங்கா டே இருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜம்க்கு டைம் கேட்கவே இல்லை. டே வாடா சொல்கிறாங்க. ஜம்கா டே நின்றுங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது வா சொல்லிட்டு அப்படி தூக்கிறாங்க. டே அம்மா அப்பா தப்பா நினச்சி பாட சொல்ல அப்படி அவளோட வா சொல்லிட்டு அப்படி கூட்டிகிட்டு போயிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு கூட போகிறாங்க. டே அம்மாட்ட சொல்லிட்டு போகிறேன்டா சொல்கிறாங்க. டே அப்போ சொல்லிட்டு வாடா சொல்லி அப்படி கூட்டிகிட்டு போயிறாங்க. இப்போ ஜிம்மில் சின்னக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுறாங்க. அம்மா அந்த மாதிரி போகிறேன் சொல்லிட்டு அவர் பார்க்குற ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு தெரியும்டா அப்படி சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மூத்தாக முடிஞ்சிருக்குண்டா. ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர். ஓகே பை டேக் கேர் எவ்ரிவன்.